சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமணி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்தடியார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க நால்வர் துதி பாடி நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போடும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனைத்து வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. நாம் திருமந்திர சிந்தனையில் 2ஆம் தந்திரம், அதில் இன்றைக்கு 8வது தலைப்பாகிய அடி முடி தேடல் என்ற அந்த பதிகத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். 7ல பெருமான் எலும்பும் கபாலமும் அறிந்திருப்பதை பார்த்து நம்ம பார்த்தோம். பெருமான் ஏன் எல்லாருடைய எலும்பையும் கபாலத்தையும் அறிந்திருக்கின்றான் என, சிவன் அணிந்தமையால் அவற்றிற்கு அழிவு கிடையாது. அந்த ஊழூழி காலத்திலும் அவர்கள் அழியாமல் இருக்கின்றார்கள். மற்றவர்களாம் அழியக்கூடியவர்கள், பெருமான் ஒருவன் தான் அழியாதவன். அவனை சார்ந்து நிற்பவர்களுக்கு, சார்ந்து இருக்கின்ற அந்த உயிர்களுக்கு அழிவு இல்லை. பெருமானை உணர்ந்து தலைப்பட்டு வணங்கி நாம் நிலை பேறு அடைய வேண்டும் என்பது அந்த எலும்பும் கபாலமும் என்ற கருத்தை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சக்கரை பேறு பெற்றதை பார்த்தோம், தக்கன் வேலி பார்த்தோம். இதுல எல்லாம் என்னதை பார்த்தோம் அப்படின்னா, பெருமான் ஒருவன் தான் முழு முதற் கடவுள். அவன்தான் அழியாதவன், அவன்தான் நிலைத்த பொருள், என்றுக்கும் ஒரே தன்மையா இருக்கக்கூடிய நிலையான பொருள். அவனுடைய அந்த அடியை முடியை தேடிய கடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லோருடைய என்பையும் கபாலத்தையும் அணிந்து நிற்பவன் அவன்தான் ஈரில்லாத சிவபெருமான். மற்ற எல்லாருக்கும் ஈறு உண்டு, அந்தம் உண்டு. சிவபெருமானுக்கு ஒருவன் தான் ஈறு அல்லது முடிவு கிடையாது. அவன்தான் அந்தமற்றவன். அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது என்ற கருத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எனவே அவனது அடியாகிய அந்த தோற்றத்தையும் முடியாகிய அந்த அந்தத்தையும் தேடுவதற்கு சில பேர் முயற்சி செய்கின்றார்கள். கடவுளுக்குரிய ஆரம்பத்தையும் முடிவையும், அதே மாதிரி ஆரம்பத்தையும் முடிவையும் தேட முற்பட்டவர்கள் இந்த அயனும் திருமாலும். அதை பற்றி 10 திருமந்திரங்களால் இங்கே திருமல தேவநாயனார் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்ப இந்த பிரளயத்திலையும் லிங்க புராணத்திலையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பார்த்தோம் அப்படின்னா, பெருமான் தான் முழு முதற் கடவுள் என்பதை நாம் பலவாறாக பார்த்தோம். இந்த 2ஆம் காண்டம் முழுக்கும் அகத்திய ஆரம்பிச்சு இந்த எண்பும் மாலை வரைக்கும் அது எல்லாமே இந்த பெருமானுக்கு ஆரம்பமும் கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லாத
அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றான் என்பதுதான் எல்லாமே வெவ்வேறு வகையாக பார்த்தோம். போன பாட்டை கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மண்ணில் எண்ணிலில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னு அந்த அப்பருடைய திருக்குறுந்தொகை வந்து பார்த்தோம். ஒரு கல்பம் முடிகிறப்ப என்ன செய்யறார்கள், 100 கோடி பிரம்மர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க, 6 கோடி நாராயணர்கள் இறந்து போயிடுறாங்க, எண்ணற்ற இந்திரர்கள், அந்த கங்கை மணல் போல எண்ணற்ற இந்திரர்கள் வந்து பெருமான் ஒருவன் தான் இருக்கின்றான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவன் தான் பெருமான் தான் அந்த கங்காளத்தை ஏந்தி இருக்கின்றான். அதையும் நம்ம வந்து திருவாசகம் மூலமா பார்த்தோம். நங்காயிதென்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி கங்காளம் மாமா கேள் காலாந்தர் அத்திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் கான் அலேலோ. பெருமான் என்ன பண்றார், இந்த கங்காளம் என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பை வந்து அணிந்திருக்கின்றான். அந்த எலும்பு என்பது அந்த அயன், திருமால், இந்திரன் போன்ற தேவர்களின் எலும்பு. அதை அவன் கங்காளமாக தோல் மேலே, எதுவுமே பெருமான் வந்து விருப்போடு தான் செய்கின்றான். அதாவது தோல் மேலே காதலித்தான், விருப்போடு வந்து அணிந்திருக்கின்றான். பெருமான் வந்து எதையும் வந்து ஒரு கடனேன்னு செய்யறது இல்லை, விருப்போடு தான் வந்து செய்கின்றான். அப்பேற்பட்ட அந்த ஆழகால விஷத்தையே குடிக்கும் போது ஆழந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை என்று நம்முடைய சுந்தர பெருமான் வந்து பாடுவார். பெருமான் வந்து ஒவ்வொன்றையும் விரும்பி விரும்பி காதலித்து காதலித்து அவன் வந்து செய்கின்றான் என்ற அந்த கருத்தை பார்த்தோம். எனவே அவன் இந்த காரிய பிரபஞ்சத்தையும் சரி காரண பிரபஞ்சத்தையும் சரி அவன் தான் தாங்கி நிற்கின்றான் என்று அந்த கருத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப இந்த அடிமுடி தேடு. இந்த அடிமுடி தேடிய படம் வந்து கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, லிங்க புராணத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, சிவமகாபுராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி பல புராணங்களையும் இது எடுத்து ஓடப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய இவரு ஆரம்பிச்சோம்னா ஞான சம்பந்தர், இந்த ஞான சம்பந்த பெருமான் வந்து தன்னுடைய 8வது பாட்டுல வந்து ராவணனை பற்றி சொல்லியிருப்பார். 9வது பாடல் தோறும் இந்த அடிமுடி தேடிதான் சொல்லியிருப்பாரு. 10வது வந்து சமன் சாக்கியர். 9வது பாடல் படிக்கிறப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அடிமுடி தேடிய அந்த படலம் வந்து எனக்கு ஞாபகம் வரணும். அந்த நடந்த இடம் எது, அது வந்து திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி பெறலையா, ஏன்னா இந்த 9ஆம் பாடல் சொல்றப்ப நமக்கு திருவண்ணாமலை நினைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த நினைச்சாலே நமக்கு முக்தி பேரு வந்துவிடும் என்பதற்காக தான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அந்த 9வது திருப்பாடல் தோறும் இதை ஓதி அருள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்ம திருநாவுக்கரசர் வந்து லிங்க புராண குறுந்தொகை, அது முழுக்க முழுக்க அடிமுடி தேடிய படலம் தான். அதையும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பதிகத்துக்குள்ள வந்து போகலாம். திருச்சிற்றம்பலம் அடிமுடி தேடல். பிரம்மனும் மாலும் பிராணே நான் என்ன பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரண் அடி தேடி அரற்றி நின்றாரே என்று சொல்லியிருக்கிறது முதல் பாடல். பிரம்மனும் படைப்பு கடவுளாகிய அந்த பிரம்மனும் மாலும் காக்கும் கடவுளாகிய அந்த திருமாலும் பிராணே நான் தான் தலைவன். பிரான்னா வந்து தலைவன் அர்த்தம். இவரல்லாது இல்லையோ பிராணாரே என்று நம்முடைய 7ஆம் திருமணில சுந்தரர் சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம், இவரை தவிர்த்து வேற தலைவர் யாரும் கிடையாது என்பதுதான் அந்த கருத்து. எனவே இவர்கள் நான் தான் தலைவன், நான் தான் முழு முதல் கடவுள் என்ற அந்த 2 பேர்களும் என்ன செய்கின்றார்கள், தங்கள் பேதமையாலே, தங்களுடைய அந்த அறியாமையால் அஞ்ஞானத்தால் அவர்கள் மாறுபட்டு வேறுபட்டு சண்டை போட்டுக்கொண்டு சச்சரவு பண்ணி கொண்டு நிற்கின்றார்கள். அந்த சச்சரவு வந்து முடியவில்லை, சண்டையும் வந்து முடியவில்லை, பல காலம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. பிரம்மன் சொல்லுகின்றார், நான் தான் உன்னை படைத்தவன் என்று சொல்லுகின்றார்கள். அப்புறம் திருமால் சொல்றார், என்னுடைய உந்தி கமலத்தில் தோன்றியவன் நீ, உன்னை காப்பவன் நான். நீ படைச்சாதானே நான் காக்க முடியும், நான் படைக்கிறதுனா நீ உன்னை காக்க முடியுமா? அது மாதிரி பல மாதிரி அந்த வாதம் வாக்குவாதம் விதண்டாவாதம் போயிட்டே இருக்கு. அப்ப அவர்களுக்கும் என்ன செய்யுதுன்னா, அந்த டென்ஷன் என்கின்ற ஒரு மனச்சோர்வு வந்து வருகின்றது. இந்த படைப்பு கடவுளும் காக்கும் கடவுளும் அவர்கள் வந்து முத்தொழில செய்யக்கூடியவர்கள் அந்த இவர்களே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னா, இவங்க படைக்கக்கூடிய படைப்பும் காக்கக்கூடிய இந்த உயிரமும் என்ன ஆகும் என்ற பெருமானுக்கு ஒரு யோசனை தோன்றி
அவர்களுக்கு வந்து அவர் எதுவும் பதில் சொல்லவில்லை. அவர் என்ன செய்கின்றார்னா, பரமன் ஆனாலாய் பறந்து முன் நிற்க. இந்த பேதமை வந்து வார்த்தையால வந்து நீக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் என்ன சொல்கின்றார், அந்த இருவருக்கும் இடையில் வந்து அனலாய் ஒரு தீப்பிழம்பாய் பறந்து முன் நிற்க. இந்த தீப்பிழம்புக்கு ஆரம்பம் எது, முடிவு எது, எங்க தொடங்குது, எங்க போகுது தெரியல. எனவே அது அனல் பிழம்பாய் ஒளி தூணாய் அவர் ஒளி வீசி நிற்க, அவர்கள் முன் நிற்க அரண் அடி தேடி அரட்டை நின்றாரு. அப்போது அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார்கள். இதே பிரம்மன் என்ன செய்கின்றான், நான் போய் வந்து முடியை கண்டுபிடிக்கின்றேன். திருமணம் என்ன செய்கின்றான், நான் போய் அடியை கண்டுபிடிக்கின்றேன் என்று இவர் பன்றி உருவம் எடுத்து என்ன செய்கிறார், தோண்டிக்கொண்டே பூமியை தோண்டிக்கொண்டே போகின்றார். இந்த பாதாளம் தாண்டியும் அவரால் அந்த அடியை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய தோல்வியை ஒப்புத்துக் கொண்டு பெருமான் முன் வந்து என்னால் வந்து அடியை காண முடியவில்லை என்று வணங்கி நிற்கின்றார். பிரம்மன் என்ன செய்கின்றான், பிரம்மன் வந்து படித்தவன் இல்லையா, நான் எல்லா வேதங்களுக்கும் தலைவன் இல்லையா. பிரம்மன் என்ன செய்கின்றான், படித்தவனுக்கு எப்பயுமே புத்தி வந்து குறுக்கு வேலை செய்யும். தோல்வியை வந்து ஈஸியா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வித்யா கர்வம் என்கின்ற அந்த கல்வி செருக்கு இல்லையா, இந்த கல்வி செருக்கு தான் மிகப்பெரிய செருக்கு. அவன் என்ன பண்ண, மேல போயிட்டே இருக்கான், பறந்து போயிட்டே இருக்கான். அந்த அன்னப்பறவையா போய் பல ஊழி காலம் தாண்டி அவனால கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப அங்கேருந்து ஒரு தாளம்பு வருது. இந்த தாளம்புவை பார்த்து கேட்கறான், நீ எங்கேருந்து வர, என்ன சிவபெருமான் திருமுடியில இருந்து வரேன், நீ புறப்பட்டு என்ன இருக்கும், நான் புறப்பட்டு வந்து கோடி கோடி ஊழி காலம் ஆயிருக்கும், இப்போ உன்னுடைய ஆயிலே முடிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவன் என்ன சொல்றான், அதுகிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நான் வந்து பெருமானுடைய திருமுடியை கண்டேன் என்று நான் வந்து சொல்ல போகிறேன், அதுக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும். இந்த படிச்சவன் என்ன செய்வான், பெரும்பாலும் ஒரு பொய் சாட்சியை வந்து ரெடி பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணிட்டு வந்து வராரு. பெருமானுக்கு தெரியாதா, நீ வந்து பொய் சொன்னாய், உனக்கு பூசணை கிடையாது, இந்த உலகத்தில் வந்து பூசணை கிடையாது. தாளம்பூவை பார்த்து, நீ பொய் சாட்சிக்கு உடந்தையாய் நின்றால் எனவே நீ பூஜைக்கு வந்து பயன்பட மாட்டாய், ஒரே ஒரு நாள் அந்த சிவராத்திரிக்கு மட்டும் உன்னை பூஜைக்கு வந்து பயன்படுத்தலாம் என்று அதற்கு விதிவிலக்கையும் கொடுத்தார்கள். இதோட வந்து பெருமான் தான் முழு முதற் கடவுள், அவர் ஆதியும் அந்தமும் அற்றவன், தோற்றமும் இறுதியும் இல்லாதவன் என்பதை உணர்ந்து பெருமானை போற்றுகின்றார்கள். அது நடந்த இடம் வந்து திருவண்ணாமலை. எனவே அந்த அடிமுடியை தேடி அவர்கள் அரட்டுகின்றார்கள், புலம்புகின்றார்கள். புலம்பியும் அவர்களால் கண்டுபிடிக்கவில்லை. அந்த மாதிரி இந்த முத்தொழிலை செய்யக்கூடிய அந்த 2 கடவுள்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறியாமை இருந்தது. ஏன் அந்த மாதிரி அறியாமை இருந்ததுன்னா, அவனுக்கு இருந்த அந்த ஆணவ மலத்தின் ஆற்றலால். ஆணவ மலம் வந்து அவர்களையும் வந்து விட்டு வைக்கவில்லை. அவர்கள் இருப்பது வந்து இந்த சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த போனம். சுத்த தத்துவம் சிவதத்துவம் பார்ப்போம். அதுல சிவம் சாதாக்கியம், சிவம் சக்தி, சாதாக்கியம் மகேஸ்வரம், சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தையில தான் பிரம்மன், திருமால், அயன், அப்புறம் அந்த எண் திசை கடவுள்கள், அப்ப எல்லா கடவுளும் இருக்குது அங்கதான். அந்த சுத்தமாயா போனத்துல இருக்கவங்களுக்கு இந்த ஆணவம் வந்து போகவில்லை. அவங்களுக்கு ஆணவ மலம் மட்டும் முடிய அந்த விஞ்ஞான கலர் ஆத்மாக்கள் அவளுடைய அந்த அறியாமை நீக்க வேண்டும் என்றுதான் பெருமான் வந்து அங்கே அலல் உருவாய் நிற்கின்றார் என்ற அந்த கருத்தை இந்த வந்து பாட்டுல நாம் பார்க்கிறோம். அவர்கள் நானே கடவுள், நானே கடவுள், நானே பரம்பொருள், நானே பரம்பொருள் என்று சொல்லிக்கொண்டு சொற்போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேதமையை நீக்குவதற்காக சிவபெருமான் அனல் புலம்பாய் ஒளி வீச அந்த இருவர்களும் அடிமுடியை தேடி காணாமல் இது புலம்பினார்கள் என்று கருத்தை வந்து இந்த பாட்டை பார்க்கிறோம். இதுவே யாருக்கு அறியாமை இருக்கோ, அது வந்து பிரம்மனா இருந்தாலும் சரி, திருமணா இருந்தாலும் சரி, அந்த அறியாமை, அந்த ஆணவம் கொஞ்சம் இருந்தா கூட பெருமானை வந்து பார்க்க முடியாது. அந்த ஆணவம் அறியாமை இரண்டுமே நீங்கினால்தான் பெருமானை அறிய முடியும் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 2வது திருப்பாடல். ஆடு முடி காண்பார் அயன்மால் இருவர் மடி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கோடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. திருமாலும் பிரம்மனும் முறையே இருவரும் வந்து என்ன செய்கிறார்கள், அடிமுடி, அடியை தேடியது வந்து திருமால். ஆனா இங்க போடுற அயன் மால்னு போட்டிருக்காங்க. இத வந்து எதிர் நிறைன்னு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. நிறைனா அந்த
அடி வந்து மாலுக்கும் முடி வந்து அயனுக்கும் வந்து போகணும். இது வந்து அடி போட்டு அப்புறம் அயன் ஃபர்ஸ்ட் வந்ததுனால இது எதில் நிரல் நிறை என்கின்ற அந்த இலக்கண குறிப்பா சொல்றாங்க. அந்த இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர். இந்த அயன் என்ற படைப்பு கடவுளாகிய பிரம்மனும் மால் என்கின்ற திருமாலாகிய இந்த காக்கும் கடவுளாகிய இருவரும் அடிமுடி காண்பதற்காக, திருமால் வந்து திருவடியை காண்பதற்காகவும் அயனாகிய பிரம்மன் திருமுடியை காண்பதற்காகவும் அவர்கள் முயற்சி சென்றிருக்கின்றார்கள். அது படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அந்த அடியையும் முடியையும் காண முயன்று அவற்றின் உருவத்தை காண மாட்டாதவராய் பார்மிசை நடந்தது வந்து திருவண்ணாமலை இந்த பூலோகத்துல தான் இருக்குது. இந்த பார்மிசை திரும்ப அங்க திருவண்ணாமலைக்கு வந்து ஒன்று கூடி அவர்கள் என்ன அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல. இந்த திருமாலுக்கு வந்து 12 திருப்பெயர்கள். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு அந்த வைஷ்ணவர்கள் வந்து சொல்வார்கள். அச்சுத அனந்த கோவிந்த அந்த 3 அவர்களுக்கு முக்கியமான மந்திரம். எனவே அது அடி கண்டிலேன், நான் இந்த தீப்பிழம்பின் அடியை ஆரம்பத்தை என்னால் காண முடியவில்லை என்று அச்சுதனாகிய அந்த திருமால் வந்து உண்மையை சொல்ல, முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே, நான் இந்த தீப்பிழம்பின் முடிவை நான் கண்டுவிட்டேன் என்று பிரம்மன் வந்து பொய்யாக சொன்னான். எனவே இந்த மால் அயன் ஆகிய இருவரது தகுதி வேறுபாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, செல்வம் படைத்தவன்ட்ட வந்து பணிவு இருக்கும். அவன் வந்து ஒத்துக்குவான். ஒத்துக்கிட்டு இந்த செல்வத்தை காப்பாத்துறதுக்காக யார் காலில் வேணாலும் அவன் வந்து விழுவான். காலில் விழுந்து செல்வத்தை வந்து காப்பாற்றிக் கொள்வான். ஆனா படிச்சவன் என்ன சொல்லுவான், அவன் பெரும்பாலும் வந்து பொய் சொல்வான். பார்க்கப்படம்னா இப்ப நிறைய கோர்ட்டு கேஸ் நடக்குது. வக்கீலும் படிச்சவங்க தான், நீதிபதியும் படிச்சவங்க தான். என்ன அங்கதான் வந்து பொய் வந்து நிறைய வந்து விளையாடுது. படிப்பு அதிகமாக அதிகமாக அந்த பொய் வந்து நம்மளை வந்து மறைத்து விடுகின்றது. இந்த படிப்பு கல்வி எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்முடைய அறிவை விளக்குவதற்காக, அறியாமை நீக்குவதற்காக. நான் படிக்க படிக்க படிச்சவன் தான் நிறைய வந்து பொருட்டு வந்து செய்கின்றான். நிறைய சீட்டிங் நடக்குது, ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே சீட்டிங் நடக்குது. அது செய்யறவங்க எல்லாமே வந்து படித்தவர்கள் தான். அது ஒரு வருந்தத்தக்க விவகாரமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே இந்த கதையை வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். இதற்கு வந்து மறுபடியும் வந்து விளக்க வேண்டாம். அடுத்து 3வது திருப்பாடல். ஆனேல் உலகுட நின்றயம் அண்ணலும் தானேல் உலகில் தளல் பிறம்பாய் நிற்கும் வானலம் ஒழுகும் மாமணி கண்டனை யானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே. இங்க வந்து திருமணர் வந்து தன்னுடைய சுய அனுபவத்தை வந்து சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட அயனாலும் பிரம்மனாலும் அறிய முடியாத அந்த பெருமானை, அவன் அடிமுடியை யானே அறிந்தேன், நான் அறிந்தேன் அதன் ஆண்மையாலே. அவன் வந்து எனக்கு ஆட்சி செய்தான், அருள் செய்தான். அவன் ஆட்சி செய்தனால, அருள் செய்தனால அந்த பெருமானுடைய அடியையும் முடியையும் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, பெருமானை நான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன். எங்க பார்த்தாலும் பெருமான் தான் தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியல. பெருமானை தவிர்த்து என் கண்ணுக்கு எதுவுமே புலப்படல. நான் ஏற்கனவே வந்து சித்தியார்ல வந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். பரஞானம் என்கின்ற அந்த உயர்ந்த சிவஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், அந்த சிவபெருமானை தரிசித்தவர்கள், அனுபவமாக உணர்ந்தவர்கள் பரமே பார்த்திருப்பார். அவங்க எதை பார்த்தாலும் சரி, உலக பொருளை பார்த்தாலும் சரி, ஒரு செடி கொடியை பார்த்தாலும் சரி, மரத்தை பார்த்தாலும் சரி, யானையை பார்த்தாலும் சரி, மிருகத்தை பார்த்தாலும் சரி, இது எல்லாமே வந்து அவர்களுக்கு சிவமாக சிவசக்தியா தான் காட்சி கொடுக்கும். இதுதான் வந்து நம்முடைய அப்பர் பெருமான் வந்து இந்த கைலை காட்சியை கண்டது. இந்த ஆண் எல்லாம் வந்து சிவமாகவும், பெண் இனங்கள் எல்லாம் சக்தியாகவும் தான் அவர் கண்ணுக்கு வந்து காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இப்பதான் அந்த முதல் பாட்டு. காதன் மடப்பிடியோடும், அந்த காதல் மிக்க அந்த மடப்பிடியாகிய அந்த பெண் யானை, களிராகிய அந்த ஆண் யானை, அந்த ரெண்டும் சேர்ந்து வருது. சேர்ந்து வர்றப்ப நாங்க யானையை பார்க்கல, ஆண் யானை பெண் யானைன்னு பார்க்கல. நான் பார்த்தது வந்து சிவமும் சக்தி, அது கண்டு அறியாதன கண்டேன். அது நான் ஏற்கனவே வந்து இந்த யானையை பார்த்தேன். ஆனா வந்து நான் வந்து அறியவில்லை, கண்டேன் அறியவில்லை. இப்போ வந்து என்ன பெருமான் வந்து எனக்கு அறிவித்து விட்டார்.
இவை கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம். இதை பார்த்தப்ப பெருமாண்டிய இந்த வலது திருவடி அது வந்து சிவனின் திருவடி, ஞான திருவடி. இடது திருவடி வந்து கிரியா திருவடி, இது அம்பாளின் திருவடி. கண்டேன் அவர் திருப்பாதம். ஆண் திருவடியாகவும் பெண் திருவடியாகவும் அது சிவசக்தியை நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார், ஒவ்வொரு விலங்கா சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இல்லையா. அதுதான் வந்து அந்த திருக்கைலாய காட்சி. அதை தான் நானும் கண்டேன். அது அவன் ஆண்மையாலே, இந்த பெருமான் வந்து அருளி செய்தவராலே. இப்ப பதவுரை வந்து பார்க்கலாம். மேல் உலகுற நின்ற எம் அண்ணலும். இப்ப நமக்கு வந்து பூமியை சுத்தி என்ன இருக்கு? காற்று மண்டலம் இருக்கு. காற்றுக்கு மேல வந்து ஆகாயம் இருக்கு. ஆகாயம் வந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லா பூதங்கள்லயும் வந்து கலந்து இருக்கின்றது. இந்த பஞ்சபூதமா அந்த ஆகாயம் வந்து இல்லாத இடமே இல்லை. அந்த ஆகாயத்தை தான் பெருமானுக்கு ஒரு உதாரணமா வந்து சுட்டி காமிக்கிறோம். இப்ப நம்ம சிதம்பரம் போறோம். சிதம்பரம் படப்ப சிதம்பர ரகசியம் அப்படின்னு எதை காமிக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஒரு ஜன்னல் அல்லது சாளரம், அதுக்கு வந்து தங்க வில்வ மாலை காமிச்சு, அதுக்கு வந்து தீபாரணம் காமிச்சு, இது சிதம்பர ரகசியம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப பெருமான் அங்க இருக்கின்றான். பெருமான் வந்து அங்க வெளியாக இருக்கின்றான். நம்ம பார்க்கறது வந்து ஸ்தூல ஆகாயம். ஆனா பெருமான் இருக்கிறது வந்து அது அதிசூக்கும ஆகாயம், அந்த காரண ஆகாயம். அந்த ஆகாயத்துல தான் பெருமான் வந்து இருக்கின்றான். அது வந்து எல்லோரும் புரிந்து கொள்ளும் பொருட்டு அவர்கள் வந்து அந்த சிதம்பர ரகசியம் என்று காண்பிக்கின்றார்கள். எனவே ஆம் ஏல் உலகுற நின்ற எம் அண்ணலும். இந்த ஸ்தூல ஆகாயம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது, நமக்கு ஓரளவுக்கு வந்து பார்க்க முடியுது, அனுபவிக்க முடியுது. அதுக்கு மேல என்ன இருக்குன்னா, அதுக்கு மேல வந்து 7 லோகம் இருக்குன்னு சொல்றாங்க. பூலோகம், போர்லோகம், சுவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த சத்தியலோகம் தான் பிரம்மன் இருக்கக்கூடிய இடம். தபலோகம் வந்து தமம் செய்வதற்குரிய அந்த விளக்கம் இல்லையா. பூலோகம் வந்து பூமியை குறிக்கும். பூலோகம் அதுக்கப்புறம் சுவலோகம் வந்து சொர்க்கத்தை வந்து குறிக்கும். மகாலோகம் வந்து மிகவும் பெரியது. அது மாதிரி பொண்ணு அதுக்கு மேல வந்து 7 லோகம் சொல்றாங்க. அது என்ன? இந்த பிரம்மனுடைய பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், சதாசிவலோகம், சக்தி லோகம், சிவலோகம் என்று அதற்கு மேல் வந்து இது எல்லாம் சுத்தமாய போடத்தில் இருக்கக்கூடிய அந்த லோகங்கள். அதையும் தாண்டி அந்த சுத்த வித்துல எது ஃபர்ஸ்ட் இருக்கு? சிவம் அல்லது நாதம். அந்த நாதத்தை தாண்டி அந்த நாதாந்த வெளி இருக்கு இல்லையா, அந்த நாதாந்த வெளிதான் பெருமான் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாதத்தையும் கடந்து அவர் இருக்கின்றார். எனவே ஆம் ஏல் உலகுற நின்ற எம் அண்ணலும். எனவே அந்த வானத்துக்கு மேல் உள்ள அந்த 7 உலகங்களும் அவன் பரவி நிற்கின்ற அந்த பெருமான் என்னுடைய அண்ணல் தாம் ஏல் உலகில் தளல் பிளம்பாய் நிற்கிறான். அவன் வந்து தளல் பிளம்பாய், தீமலையாய், அண்ணாமலையாய் நின்ற அந்த பெருமானை வான் ஏல் உலகுறும் மாமணி கண்டனை. இந்த மணிகண்டன் அவன் வந்து அந்த விஷயத்தை குறித்ததால் அவன் கண்டம் வந்து மணியாகிவிட்டது, நீலகண்டனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட மாமணி கண்டனை நானே அறிந்தேன். அவன் ஆண்மையாலே, அவன் தந்த அருளால் நான் அறிந்தேன். எனவே திருமால் பிரம்மன் போன்றவர்கள் தனக்கு அந்த அருள் செய்யாததால், பெருமான் வந்து அந்த அருள் செய்யாததால் அவர்கள் வந்து அறிய மாட்டாதவர்கள் ஆயினார்கள். ஆனா பெருமான் வந்து எனக்கு என்ன செஞ்சான்? அருள் செய்தான். அந்த அருள் கண்ணால் காணக்கூடிய பேரு வந்து எனக்கு கிடைத்தது. இது பக்குவ ஆன்மாக்கள் தவம் செய்யக்கூடிய அந்த எல்லா சிவனடியார்களுக்கும் கிடைக்கக்கூடியது என்ற கருத்தை வந்து தன்னுடைய அனுபவமாக இங்க திருமூலர் வந்து பதிவு செய்து இருக்கின்றார்கள். எனவே ஆணியில் உலகுற இந்த விரிந்து பறந்த அந்த எல்லா உலகங்களிலும், ஏழாக சொல்லக்கூடிய அந்த எல்லா உலகங்களிலும் பெருமான் வந்து நிறைந்து நிற்கின்றான். அவன் இல்லாத இடமே சித்தன் சொல்ல, கலப்பினால் ஒன்றாய், பொருள்தன்மையால் வேறாய், செலுத்தும் தன்மையால் உடனாய். பெருமான் வந்து எல்லாவற்றிலும் கலந்து இருக்கின்றான். அந்த கலந்து இருப்பதால் தான் அந்த பஞ்சபூதங்கள் கொண்டு எல்லாமே நிலை பெற்று நிற்கின்றது. பெருமான் வந்து கலக்கவில்லை என்றால் அவருக்கு நிலைபெறு கிடையாது. எனவே அவன் நுண்ணியனாய் நிறைந்து நிற்கின்ற அந்த சிவபெருமான், அந்த பிரம்ம விஷ்ணுகள் சொற்போர் புரிந்த காரணத்தினாலே அந்த இடங்களில் எல்லாம் அவன் பெரிய அடிமுடி காணாத அனற்பிளம்பாய் நின்று அருளினான். அவனை அயனும் திருமாலும் காண முடியவில்லை. ஆனா நான் என்ன பார்க்கிறேன்? நான் அவனை எல்லா இடங்களிலும் காண்கின்றேன். ஏன் என்றால் பெருமான் வந்து எனக்கு காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் என்ற அந்த 2 உபகாரத்தையும் செய்தார். இந்த 11ஆம் சூத்திரம் நடக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் விரிவா சொல்றாங்க. இப்ப பாக்குறோம்
பாக்குறேன்னு என்ன நினைக்கிறேன், நான் வந்து கண்ணாலதான் பார்த்தேன்னு சொல்றேன். இந்த கண்ணு வந்து பார்க்க முடியுமா? கண்ணு வந்து ஜடப்பொருள். கண்ணால் வந்து பார்க்க முடியாது. கண்ணை வந்து மனம் செலுத்துகிறது, மனத்தை வந்து உயிர் வந்து செலுத்துகின்றது. உயிர் மனத்தை செலுத்தி மனம் வந்து கண்ணை செலுத்துவதால் தான் நான் வந்து பாக்குறேன். எனவே வந்து உயிர் அறிவு மனத்தோடு ஒன்றி இந்த கண்ணோடு ஒன்றி நடந்தால்தான் எனக்கு காண முடியும். சரி, உயிர் தான் பாக்குது அப்படின்னு சொன்னோம்னா, உயிருக்கு வந்து அந்த சிவம் காட்டினால்தான் இந்த கண் உயிர் காண முடியும். இது கண் இருந்த இந்த உயிர் அறிவு செயல்படவில்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படின்னா, நான் கும்பகோணம் போறதுக்காக நான் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுகிட்டு இருக்கேன். நின்றுக்கிறப்ப ஏதோ சிந்தனிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப என்ன பண்ணுது, கும்பகோணம் ஒரு பஸ் வருது போகுது. நான் கேட்கிறேன் பக்கத்துல விட்டேன், ஐயா இந்த கும்பகோணம் பஸ் இருக்கா? ஐயா இப்பதான் உங்க கண்ணு முன்னாடி பார்த்து, நீங்க கண்ணுல பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா என்ன செஞ்சது, என்னுடைய உயிரறிவும் மனசும் வந்து கண்ணோடு வந்து ஒன்றவில்லை. இந்த பெருமானை வந்து அப்ப காட்டவில்லை. இது நம்முடைய அன்றாட அனுபவமாக இருக்கின்றது. இது ஆனா ஞானிகளுக்கு எப்படி, இந்த ஸ்தூல கண்ணால் கூட பெருமான் வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றான். அதான் ஒவ்வொரு ஆலயமா போயிட்டு போயிட்டு அவங்க பாடினதுக்கு காரணம் வந்து எல்லா இடத்துலயும் பெருமான் வந்து வெவ்வேறு கோலத்தை வந்து காட்டி இருக்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல பார்க்கிறோம். அடுத்த 4வது திருப்பாடல். ஊனாய் உயிராய் உணர்வங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கும் திருவுருவே அண்டத்து தானவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆண் முழு அண்டமும் ஆகி நின்றானே. பெருமான் வந்து எப்படி இருக்கின்றான்? ஊனாக இருக்கின்றான். ஊன் என்பது இந்த இடத்துல வந்து ஊன் புதிந்த இந்த உடம்பை வந்து குறிக்கும். ஆகு பெயராக அந்த உடம்பை குறிக்கும். அப்புறம் உயிராய், அந்த உடம்பில் உள்ள அந்த உயிராகவும் ஆன்மாவாகவும் இருக்கின்றான். அந்த ஆன்மாவுக்கு வந்து உணர்வு அறிவு என்ற அந்த இருக்கின்றது. இந்த ஆன்ம உணர்வாய் ஆன்ம அறிவாய் அவன்தான் வந்து இருக்கின்றான். அங்கியாய், இந்த அறிவின் தன்மை என்ன? அறிவு வந்து அறியாமையை போக்குவது. அறியாமை என்பது இருள். அந்த இருளை எது போக்க முடியும்? ஒளிதான் போக்க முடியும். அங்கியாய், பெருமான் தான் அங்கியாய் அந்த ஒளியாய் நிற்கின்றான். அப்புறம் என்ன, முன்னம் சேனாய் வானோங்கும் திருவுருவே அண்டத்தானுவும். அவன் தன்னுடைய அறிவொளியாக இருந்து எல்லையற்ற தனது பேராற்றல் நிறைந்த அந்த வடிவமே அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் முன்பு அந்த எல்லா அண்டங்களையும் 224 கோணங்களையும் தாங்கக்கூடிய தானுவாக, தானு என்பது இந்த தூணை போன்று குறிக்கும். இதற்கு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஸ்தானு மாலயன் என்று சுசீந்திரத்துல பெருமானுக்கு பெயர். ஸ்தானு என்ற பெருமான் வந்து நடுவுல ஸ்தம்பமாக இருப்பார். இந்த ஒரு பக்கம் வந்து திருமால் இருப்பார், இன்னொரு பக்கம் வந்து பிரம்மன் இருப்பார். இந்த திரிமூர்த்தி வடிவம் அது. இதுவே அந்த பிரம்மையும் விஷ்ணுவையும் அந்த தாங்குகின்ற தூண் போன்று இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றார்னா, அது ஞாயிறும் தன்மதியும். நமக்கு கண்ணுக்கு தெரியுது வந்து சூரிய மண்டலம் சந்திர மண்டலம். எனவே இந்த சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து அவன் என்ன செய்கின்றான்? அண்டமும் ஆகி நிற்கின்றானே. அவன் சிவபெருமானால் ஆளப்படுகின்ற அந்த 234 கோணங்களாகவும் அண்டமாகவும் அதன் முழுவதும் ஊடுருவி நிற்கின்றான் அந்த மணிகண்டன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவனது வியாபகம், அது வந்து எல்லையற்ற வியாபகம். அவனது வியாபகத்தில் ஒரு பகுதியில் அடங்கி கிடப்பவர்கள் தான் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும். எனவே அதற்குள் அடங்கி இருப்பவர்கள் அவனை எப்படி வந்து அளவிட முடியும்? அளவிட முடியாது என்பது இங்கு கருத்து. தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார். பெருமானை வந்து வழிபட்டால் நிச்சயமா வந்து அருள் செய்வார்கள். ஆனா இவங்க அயனும் திருமாலும் வந்து பெருமானை தொழவில்லை. தங்களே வந்து கடவுள் என்று அவர்கள் வந்து மதித்து நிற்கின்றார்கள். வலுவான மனத்தாலே மாலாய மால் அயனும். மாலாய மால்கிறார். மால் என்பது அந்த மயக்கத்தை குறிக்கும். திருமாலுக்குன்னா அந்த மயக்கம் போகவில்லை, அந்த அதிகார மயக்கம் வந்து போகவில்லை. எனவே அந்த அதிகார மயக்கத்துள், அந்த அதிகாரத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த மாலும் அயனும் வலுவான மனத்தாலே. உங்க மனசு நல்ல மனசு கிடையாது, வலுவான மனசு, அது குற்றப்பட்ட மனசு, வலுவிய மனது, பெருமானை விட்டு வலுவிய அந்த மனது. நம்ம அடியார்கள் மன பெருமானை பற்றி கொள்ளக்கூடிய மனது. அவர்கள் வந்து பல மனிதர் வலுவி கீழே வந்து விட்டார்கள். அப்ப என்னாச்சு? இழிவாய கருவிலங்கும் பரோயமாய் எய்யாமை. கருவிலங்கு உலகத்துல வந்து இழிவான விலங்கு எது? பன்றி. பன்றி வந்து கண்டதை வந்து திங்கும், சேத்துல கடந்து புறணும். அதுல
அந்த இழிவாய கருமையான அந்த பன்றியாகவும் அன்னமாகவும் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து துய்ந்தபடி விரிந்தார்கள். எனவே அடிமுடி தேடியும் போது அவர்களுக்கு வலிவிய மனது. அவர் தேடி முடிஞ்சு என்ன செய்யறாங்க, என்னால முடியல அப்படின்னு தங்களுடைய எல்லையை அதாவது ஒத்துக்கொள்கின்றார்கள். ஒத்துக்கிட்டோட பெருமான் என்ன செய்கின்றார், அவருக்கு அருள் புரிகின்றார்கள். அருள் புரிந்தோட அவர்கள் அஞ்செழுத்தும் துய்த்து உய்ந்தபடி விரிந்தார் என்று அந்த 9ஆம் பாட்டு வர்றப்ப சேக்கிலார் வந்து சொல்வார். இதேதான் நம்முடைய அப்பர் பெருமானும் சொல்வார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இது அங்கமாலையில வந்து நிறைவு பாட்டு இல்லையா? திருமாலோடு நான்முகனும், திருமாலும் நான்முகனும் பன்றியாகவும் அன்னமாகவும் சென்று தேடி தேடினார்கள். தேடோனா தேட முடியாமல் அந்த தேவனை நான் என்ன செஞ்சேன், என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். என் உள்ள பெருமான் எங்க இருக்கன்னா, என் உள்ள இருக்கிறத நான் தேடிக்கொண்டேன், எனக்கு அனுபவம் ஆகிவிட்டது என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கு அப்பர் பெருமான் அழகாக வந்து பதிவு செய்கின்றார். எனவே நம்ம வந்து ஞான சம்பந்தம் பார்த்துட்டோம், அப்பர் கொண்டு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நமக்கு பிடிச்ச அந்த திருவாசகம் போலாம். திருவம்பால பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. திருமால் வந்து பன்றியை பாதாள வரைக்கும் தோண்டிக்கிட்டே போனாரு. தோண்டிக்கிட்டு போனா அந்த பெருமானுடைய பாதம் எப்படி இருக்கின்றது, அது தாமரை மலர் போல இருக்கின்றது. அந்த தாமரை மலர பெருமானுடைய திருவடியை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. சொற்கள்லாம் கழிந்து போய்விடுகிறது. என்னதான் சொன்னாலும் திருப்தி வர மாட்டேங்குது, அதை முழுமையா சொல்ல முடிய மாட்டேங்குது. சொற்கழிவு பாதமலர், அப்பேற்பட்ட பாதமலர் இவன் மேல போயிட்டே இருக்கான். போதார் புனை முடியும், பெருமானுடைய தலையில கொன்றை மாலை மேல பல மாலைகளை அடைந்திருக்கின்றார், பல மலர்களை அடைந்திருக்கின்றார். அதெல்லாம் போது என்கின்ற மகரந்த தூள் இருக்கின்றது, அது நிறைய தேன் இருக்கின்றது. அந்த போதார் புனை முடிஞ்சு அந்த எல்லா பொருள் முடிவே, இந்த எல்லா பொருள்களையும் நீங்க பார்த்தாலும் உங்களை வந்து அங்க பார்க்க முடியல. அந்த பொருள் முடிந்த இடத்துல தான் பெருமானுடைய இந்த திருமுடி இருக்கின்றது என்ற அந்த கருத்தை இப்ப திருவம்பால பார்க்கலாம். நேரம் இருந்த விளக்கம் வந்து நான் கடைசியா சொல்றேன். குயிர்ப்பத்திலேயே சொல்வார், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லறிந்து நின்ற தொன்மை. பாதத்தை பத்தி சொல்லணும்னா அது எங்க போகுது, அது அதல விதல சுதல தராதல மகாதல ஜனதல பாதாள என்ற அந்த கீழே உள்ள எல்லா உலகத்துக்கும் அப்பால் வந்து அது போயிட்டே இருக்குது. பாதாளம் ஏழனுக்கு அப்பால் சோதி மணிமுடில் சொல்லில், அந்த ஜோதியான அந்த மணிமுடியை சொன்னால் அது சொல் அறிந்து நின்ற தொன்மை. சொல்லையெல்லாம் தன்றிய அந்த பழம்பொருளாக முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்றான். எனவே பெருமானை வந்து அளவிட முடியாது. அவன் வந்து அளக்கக்கூடிய ஒரே கருவி வந்து அன்புதான். அறிவு வந்து அங்க அளக்க முடியாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த சிவபெருமானது பெருமையை கூறியதால் அந்த பிரம்ம விஷ்ணுக்கு வந்து சிறுமையை வந்து இங்கு நமக்கு உணர்த்தப்பட்டது. எனவே அவன் அருள் கண் இருந்தால்தான் பார்க்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, காட்டுவித்தால் யாரோ ஒருவர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் வந்து அவங்க தேடினப்ப வந்து காட்டுல காட்டு வித்தால் யார் ஒருவர் காணாது. பெருமான் வந்து காட்பதால் தான், காட்டுவிப்பதால் தான் நான் வந்து காண்கின்றேன். நான் நினைக்கிறேன், நானே பார்க்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, என் கண்ணு பார்க்கல, என் மனசு வந்து பார்க்கல, என்னுடைய உயிரும் பார்க்கல, அந்த உயிருள்ள அறிவும் பார்க்கல. அதை சிவபெருமான் செலுத்துவதால் தான் பார்த்தோங்கிறத நம்ம இந்த 11ஆம் காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல காண உள்ளத்தை காட்டி கண்டலேன் அயரா அன்பின் அரண் கலர் செலுமே. பெருமான் தான் எல்லாத்தையும் நமக்கு வந்து காட்டுகின்றான். காட்டுறது மட்டும் இல்ல, அவன் வந்து நம்ம உயிருக்கு உயிரா இருந்து தான் நம்மளால வந்து பார்க்க முடியுது. பெருமான் தான் காண்கின்றான். பெரிய ஞானிகள் எப்படி சாப்பிடுறாங்கன்னா, சாப்பிட்றப்ப அது சிவாத்ம சிவன் தான் சாப்பிட்றான், சிவன் தான் சாப்பிட்றோன்னு சிவாத்மன்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க அனுபவமா பெருமானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து சிவன் செயலாதான் வந்து செய்வாங்க. நம்மளும் அந்த மாதிரிதான் செய்யணும். அப்படி நம்ம சாப்பிட்றப்ப வந்து நம்ம உயிருக்கு உயிராவுள்ள சிவபெருமானுக்கு நான் ஊட்டுகின்றேன். இந்த அறிவாள் தாய நாயனார் எப்படி ஊட்டினாரோ, இந்த கண்ணப்ப நாயனார் வந்து எப்படி ஊட்டினாரோ, அது போல என் பெருமானுக்கு வந்து நான் ஊட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு
அந்த நினைப்பே நம்மளை வந்து கரை சேர்க்கும். எனவே பெருமான் தான் எல்லா உலகும் தானாக நிற்கின்றான். அது மட்டுமல்ல, அவன் தான் ஊனான அந்த உடலாகவும் உயிராகவும் அந்த உயிரின் உணர்வாகவும் அறிவாகவும் இருக்கின்றான். அந்த அண்டத்திலும் பிண்டத்திலும் இருப்பவன் அவன்தான். அந்த மாலும் அயனும் அந்த மாறுபட்ட காலத்திலே அவன் வந்து சேனாய் தூரத்தில் உள்ள பொருளாய் நின்றான். அவன் ஆகாயம் அளாவி அண்ணாமலையாய் நின்ற அந்த பெருமானே என்ன செய்கின்றான்? இந்த அண்டங்கள் எல்லாம் நிலைப்படுவதற்கு ஏற்ற ஸ்தம்பமாக தூணாகவும் இருக்கின்றான். இந்த ஸ்தம்பத்தை சுற்றி வருவதுதான் அந்த சூரியன் சந்திரன். எனவே சூரியன் சந்திரன் இவர்களை கடந்து எல்லா அண்டங்களையும் ஒரு சேர ஆள்பவனாகவும் ஆளும் பொருளாகவும் இருப்பது அந்த பெருமான் தான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த திருப்பாடல். நின்றான் நில முழுது அண்டத்துள் நீலியன் அன்றே அவன் வடி அஞ்சினர் ஆராய்ந்தது சென்றார் இருவர் திருமுடி மேற்செல்ல நன்றாம் கலலடி நாட ஒண்ணாதே. நின்றான் நிலம் முழுது அண்டத்துள் நீலியன். நீலியன்னா நீண்டு கொண்டே போகின்றது. அது தீ வந்து நெருப்பு வந்து நீண்டு கொண்டே போகின்றது. அது வந்து நீலியன் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? நில முழு அண்டத்துள் நிலம் முதலான அந்த அண்டங்கள் முழுவதிலும் அவன் நீண்டு நின்றான். அவன் என் இறைவனாகிய அந்த சிவன். அன்றே அவன் அடி அஞ்சினர் ஆராய்ந்தது. அவன் திருமேனியை இருந்தபடி அது வந்து தளர்ப்பிடமாக இருக்கின்றது. பக்கத்துல போக முடியல, அனல் வீசுது. அதை கண்டு அஞ்சினி ஆராய்ந்து அது அஞ்சி அதன் அடிமுடியை ஆராய்ந்து சென்ற இந்த மால் ஆயனாகிய இருவர் சென்றார். இருவர் மேல ஒருத்தர் போனார், கீழே ஒருத்தர் போனார். அவர் திருமுடி மேற்செல்ல திருமுடி மேற்சென்ற அந்த அயனும் ஆகிய அந்த பிரம்மனும் திருவடியை தேடி சென்ற அந்த விஷ்ணுவும் நன்றாம் கலலடி நாட ஒண்ணாதே. அவர்களால் அந்த திருமுடியையும் திருவடியையும் காண முடியவில்லை. அது காண ஒண்ணாததாக நாட ஒண்ணாததாக இருக்கின்றது. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க? நம்முடைய அந்த ஆன்ம போதம் என்கின்ற அந்த தற்போதம், இந்த ஆன்ம அறிவும் வந்து கழியணும். இந்த ஆன்ம அறிவும் கழிந்த இடத்துலதான் நான் எனது என்ற அந்த அர்த்த இடத்துலதான் அங்க பெருமானை வந்து பார்க்க முடியும். அந்த பிரம்மன் என்பது நான் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றான். திருமால் வந்து எனது என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றான். எனவே அந்த தற்போத முனைப்பால் அவர்கள் வந்து இடந்தும் பறந்தும் செல்ல அவர்களால் அந்த அடியையும் முடியையும் காண முடியவில்லை. பெருமான் வந்து அப்பாலைக்கு அப்பாலாய் ஆகிவிட்டான் என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். சிவபெருமான் மண்ணும் விண்ணும் ஆகிய இந்த உலகம் முழுவதும் நின்றும் வளர்ந்தும் அதை தாண்டியும் இருப்பவன். எனவே அவனது திருவுருவத்தை கண்டு அந்த பிரம்ம விஷ்ணுகள் முதலில் அஞ்சினார்கள். பிறகு அறியாமையினால் அதனை அளந்து அறிவோம் என்று சென்ற வழி அவர்களால் அதை அளக்க முடியவில்லை, அறிய முடியவில்லை. எனவே அவர்கள் இளைத்து போனார்கள் என்று இந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இது அவருடைய ஆணவ மல செருக்கு காரணமாக இவ்வாறு ஏற்பட்டது என்பது திரண்ட கருத்து. அடுத்து 6வது திருப்பாடல். சேவடி ஏத்தம் சிறையோடை வானவர் மூவடி தாவென்றனும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரம்மனும் தாவடி இட்டு தலைப்பையுமாறே. எல்லா தேவர்களும் போய் யார்கிட்ட போய் இறக்கின்றார்கள், விண்ணப்பம் வைக்கின்றார்கள், கோரிக்கை வைக்கின்றார்கள்னா அந்த சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானும் எப்பொழுதும் எஞ்ஞான்றும் குறை இறக்கக்கூடிய அந்த தேவர்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க? அப்போ வந்து மகாபலி சக்கரவர்த்தி வந்து அந்த மூலகத்தையும் ஆளக்கூடிய தகுதி வாய்ந்தவனாக இருக்கின்றான். ஏன்னா சிவபெருமான் வந்து அவனுக்கு அருள் செய்தார். எங்க அருள் செய்தார்? அந்த வேதாரண்யம் என்கின்ற அந்த திருமறைக்காட்டுல வந்து அருள் செய்தார். இது வந்து அபுத்தி பூர்வத்துக்கு ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அங்க வந்து நம்முடைய திருமறைக்காடு என்கின்ற வேத ஆரண்யத்துல அந்த விளக்கு வந்து அது அணைந்து போகக்கூடிய நிலையில இருந்தது. அப்ப என்ன செஞ்சது? ஒரு எலி வந்து அந்த எண்ணெய் குடிப்பதற்காக விளக்கினுடைய எண்ணெய் குடிப்பதாக வந்தது. அது முகம் பட்டவொடனே என்னாச்சு? இந்த தீ வந்து தூண்டி விடப்பட்டு அது சுடர் விட்டு பிரகாசிக்க ஆரம்பிச்சது. தீயை தூண்டி விடணும்னு அந்த எலி செய்யல. அதை பார்த்து பெருமான் வந்து இது அபுத்தி பூர்வமாக செஞ்சாலும்
உனக்கு இந்த மூவுலகையும் வாழக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியாக செய்கின்றான். இந்த மகாபலியின் பெருமை வந்து உலகளாவே போய்கின்றது. அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப திருமால்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணணும், அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வந்து நீங்க பாதாளத்துக்கு கீழே அடக்கி தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அந்த மகாபலியை நேரே போர் செய்து வெல்லக்கூடிய வலிமை வந்து அங்க 33 தேவர்களுக்கும் இல்லை. அப்பொழுது திருமால் என்ன செய்கின்றார், அந்த வாமன அவதாரம் என்கின்ற அந்த சிறிய வடிவோடு வந்து மகாபலிட்ட கேட்கிறாரு. வந்து எனக்கு குடு, யாசம் கொடுக்கிறார், உனக்கு என்ன வேணும்னு சொன்னாரு. என் கால அளவுக்கு எனக்கு 3 அடி மண்ணு கொடுத்தா போதும், 3 அடி மண் கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது அசுர குருவான அவர் பிரகஸ்பதி சொல்றாரு, இது வந்திருக்கிறது வந்து வஞ்சனையால் திருமால் வந்து அந்த உருவம் தாங்கி வந்திருக்கின்றான். எனவே நீ வந்து அதுக்கு ஒப்புக்கொள்ளாதே அப்படின்னு சொல்றான். அப்போது மகாபலி சக்கரவர்த்தி ஒத்துக்கல. அப்பேற்பட்ட திருமாலே வந்து என்கிட்ட வந்து கொடுன்னு கையை நீட்டி இறக்கின்றான், அவன் கைக்கு மேல என் கையை வைக்கிறான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை வந்து சிவபெருமான் கொடுக்கின்றார். எனவே நீ என்ன பண்றேன், நான் இதை கொடுக்கத்தான் போகின்றேன் என்று சொல்றாரு. சிஷியனை காப்பாற்றணும். என்னன்னா அப்ப தானத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி மூலமா கொடுப்பாங்க. இந்த தண்ணி வந்து ஒரு கெண்டியில இருக்கும், அந்த கெண்டியில கமண்டலம்னு சொல்லுவாங்க. எனவே அந்த வாயை போய் இந்த பிரகஸ்பதி ஒரு வண்டு ரூபத்துல போய் அடைச்சுக்குவார். தண்ணியை வந்து அந்த மாதிரி பிரகஸ்பதி கொடுத்து தத்தம் வந்து செய்வான். ஆனா தண்ணி வந்து வராது. திருமணம் அடைஞ்சு என்ன செய்வார், தர்ப்ப புல்லால வந்து என்ன செய்வாரு, அந்த வண்டோட கண்ணை வந்து குத்திடுவாரு. இந்த பிரகஸ்பதிக்கு ஒரு கண் வந்து கொட்டையா போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வான், அந்த 3 அடி மண் தருகிறேன் என்று தத்தம் வந்து செய்து கொடுப்பான். கொடுத்த உடனே அவர் என்ன செய்வார், திருமால் வந்து அப்போது திருவிக்ரம அவதாரம் என்கின்ற அந்த பெரிய அவதாரம் வந்து எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து மகாபலி வந்து இல்லை, இப்ப உனக்கு 3 அடி தானே வேணும், ஓரடியாலே வந்து மண் உலகத்தை அளந்து விடுகின்றார். 2வது அடியில விண்ணுலகத்தை வந்து அளந்து விடுகின்றார். அப்புறம் 3வது அடிக்கு என்ன செய்யன்னு கேட்கல. எனக்கு திருவடி இருக்குங்களா, என் முடியல வேணுங்க, ஒரு திருவடி வச்சு எடுத்துங்க அப்படின்னு சொன்ன அவர் என்ன செய்கின்றார், அவன் தலைமையில் தலை வைத்து அவனை பாதாளத்துக்கு வந்து அழித்து விடுகின்றார். இது வந்து வஞ்சனையால் செய்தது. எனவே அவனை பொறுது நேரடியாக வெல்ல மாட்டாது வஞ்சனையால் 3 அடி மண் இறந்து சென்ற அந்த மாயோனும் செருவுடை வானவர் 3 அடி தாவ் என்று அணும் முனிவரும். எனவே அது முனிவர்களும் என்ன செய்கின்றார்கள், பாவடியாலே பதம் செய் புரிவனும். இந்த உலகத்தை படைக்கணும்னா அதை வந்து பதம் செய்யணும் இல்லையா. எனவே அதை பதம் செய்கின்ற அந்த பிரம்மனும் தாவடியிட்டு தலைப்பு எய்துமாறே. தாவடியிட்டுன்னா அதை தவம் செய்து என்ன செய்கின்றார்கள், அவர்கள் இந்த படைப்புத்தன்மையை பெறுகின்றான். அது போல முனிவர்களும் என்ன செய்கின்றார்கள், அந்த பெருமானிடம் தவம் செய்து சரியை கிரியை யோகம் என்கின்ற அந்த இறப்பில் தவத்தை செய்து அவர்கள் வந்து பெருமானை சேரக்கூடிய அந்த பெருமை வந்து பெற்று விடுகின்றார்கள். இந்த பெருமானை வந்து தவத்தின் மூலமும் பணிவின் மூலமும் தான் காண முடியும். இதை நம்ம அகங்காரத்தின் மூலமாக காண முடியாது என்ற அந்த கருதும். இப்போ முனிவர் என்பதை அந்த இடத்துல கர்ம காண்டிகள்னு சொல்றாங்க. இந்த தார்காவனத்து முனிவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை வந்து மீமாம்சைகள்னு சொல்றாங்க. பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சைன்னு அது மீமாம்சையில இருக்கு, 2 இருக்கு. மீமாம்சைனாலே வந்து ஒரு கர்மம் செய்தாலே போதும், அந்த கர்மமே வந்து பயன் கொடுத்துரும். அது கடவுள்னு ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற கருத்து வந்து அந்த தார்காவனத்து முனிவர்கள். அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தை இல்லை சாமின்னு அவர்கிட்ட போனா அவர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் வந்து செஞ்சு கொடுப்பாரு. செஞ்சு கொடுத்தோன்னா என்ன செய்யும், எனக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கும். இப்ப நான் இருக்கேன், எனக்கு ராஜ பதவி வேணும், ராஜசூய யாகம்னு இருக்கு, இந்த ராஜசூய யாகம் வந்து செய்வாங்க. எனக்கு இந்திர பதவி வேணும் அப்படின்னா 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா எனக்கு இந்திர பதவியே கிடைக்கும். எனவே நாங்க வந்து நம்ம யாகத்தை செஞ்சா அந்த யாகத்தின் மூலமே உனக்கு வந்து குழந்தை கிடைக்கும், அரச பதவி கிடைக்கும், இந்திர பதவியே கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யும், எங்களுக்கு வேதமும் வேலையும் வந்து போதும், இங்க கடவுள்னு ஒருத்தன் வேண்டாம், சிவபெருமான்னு ஒருத்தன் வேண்டாம். இந்த தார்காவனத்து முனிவர்கள் வந்து அந்த நிலைமையில இந்த கர்மம் மட்டுமே பயன் தரும் என்கின்ற அந்த நிலையில வந்து இருக்கின்றார்கள். அந்த கர்மம் வந்து பயன் தருவது சிவபெருமான் தான் பயனை தருகின்றான் என்பது அவர்களுக்கு அறிவில் வந்து ஏறவில்லை. எனவே அவர்களுக்கு அந்த அறியாமை போக்கி அருள் செய்ய வேண்டும் என்றுதான் பெருமான் என்ன செய்கின்றார், அந்த திருமாலை வந்து மோகினி ரூபமாகவும் இவர் வந்து பிச்சாண்ட ரூபராகவும் இவர் வந்து வருகின்றார் இல்லையா. ஏன் பிச்சாண்ட ரூபம்னா, இந்த தாரகாவனத்து பத்தினிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க முனிவர்களுடைய பத்தினிகள் வந்து நாங்கள் தான் பத்தினிகள், மற்ற பெண்கள் எல்லாம் பத்தினிகள் அல்ல, நாங்கள் பத்தினி மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடாது இல்லையா. எனவே அவர்களுடைய அறியாமையும் போர்க்க வேண்டும் என்று பெருமான் வந்து பிச்சாண்ட ரூபமாய் அந்த தார்காவனத்து முனிவர்களுக்கு கூடிய அந்த பத்தினிகளுக்கு கூடிய அந்த தளத்துக்கு வந்து பிச்சை ஏற்க போகின்றார். அவருடைய வடிவழகை பார்த்து விட்டு
இந்த பெண்கள் எல்லாம் அவர் பின்னாலேயே வந்து சென்று விடுகிறார்கள். அப்படியே திருமால் வந்து மோகினி வடிவம் எடுத்து அந்த முனிவர்கள் தாழ்கவனத்து முனிவர்கள் முன்னால் போகின்றார்கள். அவர்கள் மோக வயப்பட்டு அந்த திருமால் பின்னாடியே போறாங்க. ஆகா, இது செஞ்சது வந்து இந்த சிவன் தான் என்று அறிந்து அவர்கள் ஆபிச்சார ஹோமம் என்கின்ற ஒரு ஹோமத்தை வந்து செய்கின்றார்கள். அந்த ஆபிச்சார ஹோமத்தில் தான் அந்த யானை, புலி, மான், நாகங்கள் இது எல்லாமே வருகின்றது. அவற்றை எல்லாம் பெருமான் மேல் வந்து ஏவி விடுகின்றார்கள். பெருமான் என்ன செய்கின்றார்? அவற்றை எல்லாம் தனக்கு அணிகலனாக அணிந்து அந்த மானை வந்து இந்த இரண்டவர்களால் தாங்கி பிடித்திருக்கின்றார். அந்த பாம்புகள் எல்லாம் தலை, கழுத்து, கண்டம், மார்பு, வயிறு, கால் இது எல்லாவற்றுக்கும் அவர் அணிகலனாக வந்து அணிந்து கொள்கிறார். எதையும் வந்து வெறுப்பதில்லை, எதையும் ஒதுக்குவதில்லை, எல்லாவற்றையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கடவுள் வந்து சிவபெருமான் தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டு ஆகா வந்து நமக்கு கர்மம் வந்து பயன் தராது, கர்மம் பயன் தருவது சிவபெருமான் தான் அந்த பயனை கூட்டுகின்றான் என்ற அந்த அறிவு வரும்போது அவர்கள் வந்து அந்த உத்தர மீமாம்சை என்கின்ற அந்த ஞானம் வந்து விடுகின்றது. வந்து கர்மத்திலிருந்து ஞானத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று பெருமான் செய்த லீலை. இந்த கருவை இந்த கருத்தை வந்து இந்த சொல்றாங்க. இது தாவடிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நம்ம கூட மிலிட்டரியில பாக்குறோம் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படை வீரர் அணிவித்து செல்லும்போது அப்ப இந்த அடி இந்த அடிகளை வந்து முறையாக இட்டு செல்வார்கள். அப்ப என்னன்னா அவர்கிட்ட அந்த எதிரியை வெல்ல வேண்டும் என்ற அந்த செருக்கு வந்து இருக்கும். எனவே அந்த செருக்கு இருக்கக்கூடாது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர், இந்த சிவந்த செய்ய திருவடியை ஏற்றக்கூடிய அந்த செறிவு உள்ள கூட்டமான அந்த தேவர்களும் மூவடி தான் என்றானும் அந்த மாவடிபால் சென்று மூவடி மண் இறந்த அந்த திருமாலும் முனிவர்களும் பாவடியாலே, பாவடிங்கிறது இந்த வேதம் வந்து பாக்களால் ஆனது. வேதமாகி அந்த பாக்களின் அடியாலே பதம் செய், பதம் அந்த மந்திரம் இருக்குங்க இல்லையா, நம்ம சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு நம்ம படிக்கிறோம். இந்த சொற்பிரபஞ்சத்துல வந்து 3 இருக்கு: மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம் என்பது அந்த 51 அச்சரங்களை 51 எழுத்துக்களை குறிக்கிறது, அது வண்ணம். அதுக்கப்புறம் பதம், இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்ததா அது ஒரு பதமாக மாறும். இப்ப சிங்கிறது அது வந்து வண்ணம். சிவ என்பது ஒரு பதம். தித்திக்கும் சிவபதத்தை திருத்துருத்திமையானே தித்திக்கும் சிவபதத்தை அடுத்தினால் நாளடியே அணிகொள்தலை கண்டேன்ட்டு இந்த சிவபதம், சிவ என்ற அந்த பதம் 81 பதம் இருக்கு. அந்த 81 பத மந்திரங்களை சொல்லிதான் பெருமானை வந்து கருவறையில வந்து துதிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் மந்திரம், மந்திரம் வந்து 11 மந்திரங்கள், அது பஞ்ச பிரம்ம மந்திரம், 6 அங்க மந்திரங்கள். இது அனுஷ்டானம் செய்யறவங்க பூஜை செய்யறவங்களுக்கு எல்லாமே தரும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 5 பஞ்ச பிரம்ம மந்திரங்கள். அப்புறம் ஹிருதயாய, சிகா, கவச, நேத்திர, வஸ்திரா, பூம்பட்டுங்கிற அதெல்லாம் வந்து என்ன செய்ய அங்க மந்திரங்கள். இது 6 சேர்த்து 11 மந்திரங்கள், 81 பதங்கள், 51 அச்சரங்கள். எனவே இது சொல் பிரபஞ்சத்துல வந்து வரும். சொற்கழிவு பாதமலர் வந்து இல்லையா, அதை பத்தி விளக்கம் சொல்லப்ப இது வந்து பயனா இருக்கும். எனவே இது வரும். எனவே வந்து பதம் செய்யல அந்த பத மந்திரத்தால் பெருமானை துதிக்கின்ற அந்த பிரம்மனும் அவர்கள் தம்முள் யார் பெரியவர்கள் என்று போரிடும் போது அவர்களை இந்த செருக்கினால் அவரை கூட முடியுமா? கூட முடியாது. எனவே இந்த பசுபோத முனைப்பால் அவரை அணிய முடியாது, நான் என்கின்ற அகம்பாவத்தால் அவரை அறிய முடியாது. எனவே இந்த பசுபோத முனைப்பு ஒளிந்து, தற்போத முனைப்பு ஒளிந்து, அப்போது அருள் வெள்ளத்தில் பெருமான் வந்து அருள் வெள்ளம் மாதிரி ஓடும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? அதுல பெருமான்வை புனையாக பற்றி கொண்டு அந்த அஞ்சலத்தை வந்து புனையாக பற்றி கொண்டால் என்ன செய்கின்றார்கள்? நாம் வந்து பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 7வது திருப்பாடல். காண கமலத்திருந்த சதுமுகன் வான கருங்கடல் வாளி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் தன்மையதாமே. தான கமலத்து இருந்த சதுர்முகம். தானம்னா இடத்தை கொடுக்கும், வடமுல ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது 2 உதாரணம் சொல்றேன். ஒண்ணு வந்து மூலஸ்தானம், திருவாரூர்ல வந்து மூலஸ்தானம் இருக்கு, சிதம்பரம் தில்லையிலும் அந்த மூலஸ்தானம் இருக்கு. அது தமிழ்ல சொல்லப்ப
மூலட்டானம். இஸ் வந்து நமக்கு கிடையாது, இட்டு போட்டுவாங்க. மூலட்டானம், திருமூலட்டானே அப்படின்னு பாத்துக்கல நிறைய பாட்டுல. இந்த திருவாரூர்லயும் இந்த தில்லையிலையும் அவன் பெருமான் வந்து திருமூலட்டனாக இருக்கின்றான். மூலஸ்தானம், இந்த ஸ்தானம் தான் மூலட்டானம் இருக்கு. அதே மாதிரி இன்னும் வந்து வீரஸ்தானம், அதாவது வீரட்டானம் என்று சொல்றோம். பெருமான் வந்து அந்த அரும்படல் செயல்கள் செய்து அந்த 8 இடங்கள், அதை வீரஸ்தானம், இதை வீரட்டானம். அந்த ஸ்தானத்து கமலத்திருந்த, அந்த ஸ்தானம் என்பது இடத்தை குறிக்கும். அந்த சிறந்த இடமாகிய கமலத்திருந்த அந்த வெண்தாமரை மலரில் இருந்த சதுமுகன், 4 முகங்களை கூடிய அந்த பிரம்மா, தான கருங்கடல் ஊழி தலைவனும், இந்த கரிய கடலை படுக்கையாக கொண்ட அந்த நாராயணனாகிய இந்த திருமாலும், ஊழி தலைவனும், இந்த ஊழிகளுக்கெல்லாம் தலைவனாகிய அந்த ருத்திரனும், படைப்பு கடவுளாகிய திருமால், படைப்பு கடவுளாகிய பிரம்மன், காக்கும் கடவுளாகிய திருமால், ஒடுக்கும் கடவுளாகிய அந்த ருத்திரன் என்ற அந்த 3 முதல் கடவுளும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் தன்மையதாமே. பெருமான் வந்து ஊனத்தின் உள்ளே, ஊனத்தின் உள்ள இந்த குறைபாடு உள்ள இந்த உடம்புக்குள்ளே, இந்த ஊனாயிருக்கின்ற அந்த உடம்புக்குள்ளே உயிர் போல், இந்த உடம்புக்குள்ள குறை நிறைந்த அந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கே, அது போல் உணர்கின்ற அந்த உயிர் வந்து உணர்கின்ற ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்ற அந்த தான பெரும்பொருள் தன்மையதாமே. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளின் தன்மையை வந்து அவர்கள் அறிய முடியுமா? படைப்பு கடவுளால் முடியாது, காக்கும் கடவுளால் முடியாது, ஒடுக்கும் கடவுளால் முடியாது. ஒரு மூவரையும் படைக்கின்ற, காக்கின்ற, ஒடுக்குகின்ற அந்த சிவபெருமானால் தான் முடியும் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. கமலத்தானம், தாமரை மலரை இடமாக கொண்டு இருக்கின்ற அந்த பிரமணம், அந்த கடலை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த திருமாலும், அந்த ஊழி முதல்வனாகிய அந்த ருத்ரனும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உடம்புள்ளே அந்த உயிர் போல, அவர்கள் உயிர் ஒழுக்கம் தானே, அவர்களுக்கும் ஒரு சுத்தமாய கோணத்தில் உள்ள அந்த உடம்பு இருக்கின்றது. அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் போல இருக்கின்றார்கள். அந்த உயிருக்கு உயிராக சிவபெருமான் தான் இருந்து அவர்களை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் அருள் புரிகின்றான். அப்பேற்பட்ட அந்த பெரும்பொருளாகிய அந்த சிவபெருமான் அவனுடைய புறக்கண்ணிற்கு அகப்படுவானா? புறக்கண்ணிற்கு அவன் அகப்பட மாட்டான். ஆனால் அவனை வந்து நினைந்து தொழுதால், உள்கினார், உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே என்று திருவாசல பார்க்கணும் இல்லையா? உள்குவார், யார் வந்து பெருமான் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளிருப்பான் அந்த சிவபெருமான். எனவே அவன் வந்து உள்கப்படுவதன்மையை தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார்கள். அடிமுடி தேடினால் அவனை அடைய முடியாது, அவனை நினைந்து உருகினால் நாம் அவனை அடையலாம் என்பது இந்த 7வது பாட்டின் திரண்ட கருத்து. அடுத்து 8வது திருப்பாடல். ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்தோர் மெய்நேரி முன்னங்கன் கோலிங்கனம் செய் உலகம் வளம் வரும் கோலிங்கனம் மஞ்சு அருள் கூடலுமாமே. ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர், அம்பாள் வந்து என்ன சொல்றது? அம்பாளுக்கு வந்து பசு வடிவம் கிடைக்கும்படி பெருமான் வந்து அருள் ஆணை புரிகின்றார். இப்படி பசுவாடமே எப்போது உங்களை அடைய முடியும் அப்படிங்கிறப்ப, நீ வந்து திருவாடுதுறைக்கு வா அப்படின்னு பெருமான் வந்து சொல்வார். திருவாடுதுறை வழிபட்டால் உனக்கு வந்து பசுத்தன்மை நீங்கி உனக்கு பெண் வடிவம் கொடுப்போம் என்று சொல்றார். இப்படி அம்பாளை வந்து பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு திருவாடுதுறைக்கு வந்து அங்கு வரும்போது அவர் வந்து அந்த பெண் வடிவம், பசு வடிவம் நீங்கி அந்த அப்ப என்ன பெருமாள் வந்து அவரை வந்து ஆலிங்கனம் செய்து, அதுக்கு வந்து ஆலிங்கன மூர்த்தி அந்த திருவாரூரத்துல நீங்க போய் பார்க்கலாம். ஆலிங்கன மூர்த்தின்னு எங்க பார்த்த காண்பதற்கு கண்கோடி வேண்டும். அப்பேற்பட்ட ஆலிங்கன மூர்த்தி பெருமாள் வந்து அம்பாளை மட்டும்தான் தழுவி கொள்கிறார்னா, அவர் வந்து எல்லா உயிர்களையும் தழுவி கொள்கின்றார். எல்லா அண்டங்களையும், எல்லா தழுவாத பொருளே கிடையாது. அது எதுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். அம்பாளுக்கும் நமக்கும் வந்து வித்தியாசமே வந்து பார்க்கல. அம்பாள் வேற சிவன் வேற இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதானே, தாதான்மை சக்தி தானே, அபிநய சக்தி தானே.
கேக்குதுங்களாமா உங்களுக்கு? கேட்கலமா. ஐயாக்கு நெட் பிரச்சனைன்னு நினைக்கிறேங்கம்மா. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஒரு இணையத்துல சின்ன பிரச்சனை வந்துச்சு. இந்த அண்டங்கள் அனைத்தையும் உயிர்கள் அனைத்தையும் தழுவி நிற்கின்ற அந்த பரம்பொருளாகிய சிவன் இந்த ஆன்மாக்கள் வந்து உய்யும் பொருட்டு அருளி வைத்த மெய் நெறி, அந்த உண்மை நெறியை நீங்கள் ஆராய்ந்து அறிந்தால் என்ன செய்கின்றால் இந்த உலகம் அனைத்திலும் தோலிங்கனம் செய்த உலகம் வளம் வரும். இந்த உலகம் அனைத்திலும் பெருமான் கலந்திருக்கின்றார். கலந்து உலாவி வருகின்ற அந்த பிருத்திவி கோலிங்கனம் அஞ்சருள் கூடலுமாமே. பிருத்திவி ஆதி, பிருத்திவி அப்பு வாயு தேயு ஆகாஷ் என்கின்ற அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சபூதங்களும் பெருமான் வந்து லிங்கமாக இருக்கின்றார். இதுக்கு உதாரணம் பிருத்திவி லிங்கம். பிருத்திவி லிங்கம்ங்கிறது திருவாரூர்ல இந்த வன்மீகநாதர் இருக்காங்க. அதே மாதிரி கச்சியகமத்திலையும் அம்பாள் மணலால் லிங்கம் செய்து வழிபட்டிருப்பாங்க இல்லையா, அது ரெண்டுமே வந்து பிருத்திவி லிங்கம். அப்புறம் திரு ஆனைக்காவல், இந்த ஆனைக்காவல் வந்து பெருமான் வந்து அப்பு வடிவாக நீர் வடிவாக இருப்பார். எனவே அது வந்து அப்பு லிங்கமாக இந்த ஆணை திருவானைக்கால். அப்புறம் தேயு லிங்கம், தேய் என்பது நெருப்பை குறிக்கும். இந்த நெருப்பு லிங்கமாக இருக்கக்கூடிய அந்த திரு அண்ணாமலை. அப்புறம் வாயுலிங்கம், இந்த காற்றே லிங்கமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தி அப்புறம் வாயுலிங்கமாக இருக்கின்றார். அப்ப ஆகாயலிங்கம் ஆகிய இந்த திருமூலத்தானம் என்கிற இந்த சிதம்பரம். இவை இந்த 5 லிங்கங்கள். பிருத்திவி லிங்கமாகிய அந்த வன்மீக லிங்கம் அது திருவாரூர் கச்சியகம், அப்புலிங்கம் திரு ஆனைக்கா, தேயுலிங்கம் என்கிற நெருப்பு லிங்கம் அண்ணாமலை, வாயுலிங்கம் காலத்தியப்பர், ஆகாயலிங்கம் இந்த திருமுலத்தானம் என்கின்ற சிதம்பரம். இந்த 5 லிங்கங்கள். எனவே நம்ம இப்போ ஒரு 5 மந்திரம் சொல்லியா, பஞ்ச பிரம்ம மந்திரம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இது 5மே பிரம்மனுக்கு, நம்முடைய பெருமானுக்கு வந்து 5 முகமாக 5 லிங்கமாக இருக்கின்றதை அதை வந்து பஞ்ச பிரம்ம லிங்கங்கள் என்று சொல்வார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. நீங்க வந்து மணலால் லிங்கம் பிடிச்சாலும் சரி, மணியால் லிங்கம் பிடிச்சாலும் சரி, அது மாதிரி லிங்கம் பிடிச்சி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா பரவாயில்ல. எப்படி நம்ம சண்டேஸ்வர பெருமான் வந்து எப்படி இந்த மண்ணி ஆற்றங்கரையில் மணலால் வந்து லிங்கம் செய்தார், அம்பாளும் வந்து இந்த கம்பா நதிக்கரையில் அவர் மணலால் பிடித்து லிங்கம் செய்தார். எனவே பெருமானை அந்த லிங்க வடிவை நீங்கள் வணங்கி என்னுடைய குறையை, பெருமானே நான் வந்து குறைபாடு உள்ள ஆன்மா, என்கிட்ட நிறைய குறை இருக்கு, இந்த குறையெல்லாம் எனக்கு போக்கி என்ன செய்யணும், போதிலா அமுது குறைவிலா நிறைவாகி உன்னை கொடுக்க வேண்டும் என்று குறைவிலா நிறைவே போதிலா அமுதே என்று அந்த திருவாசகத்தை பாடி குறை இந்த பயனை அடையலாம். இந்த உலக பயனை அடையலாம், வறுமை உலக பயனையும் அடையலாம், இறுதியாக பெருமானுடைய அருளை பெற்று ஞானத்தையும் அடையலாம். எனவே கோலிங்கனம் 5 அருள் செய்தானே, அந்த 5 லிங்கங்கள் அதை நீங்க வழிபட்டால் அருள் கூடலாமே. பெருமானுடைய அருளை பெற்று ஞானத்தை, திருவுருள் மூலமாக தான் நாம் ஞானத்தை பெற முடியும் என்ற கருத்தை வந்து இங்க செய்கின்றார்கள். ஓலம் பெருமான்கிட்ட வந்து நம்ம வந்து முறையிடணும். பெருமானே வந்து முறையிடுறாரு இல்லையா, பெருமான்கிட்ட நம்ம முறையிட்டால்தான் நம்முடைய குறை வந்து நீங்கும் என்ற கருத்து வந்து இந்த 8வது பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 9வது திருப்பாடல். வாள் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்தெம்போர் அரணை அருகிலர் கோல் கொடுத்தின்பம் கொடுத்து கோலகத்தன் தாள் கொடுத்தான் அடி சாரகில்லாரே. வாள்ங்கிறது, இந்த வாள்ங்கிற ஆயுதத்தை வந்து குறிக்காது, வாள் என்பது ஒளியை வந்து குறிக்கும். வாள் உதலால் அத ஒளி பொருந்திய விழியக்கூடியவள். வாள் கொடுத்தானை, தனக்கு ஒளி கொடுத்த அந்த சிவபெருமானை வழிபட்ட தேவர்கள்,
இந்த மனமொழி என்கின்ற முக்கரங்களால் வெளிப்பட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிதல். ஆனா நமக்குலாம் இந்த அடிமைத்தன்மை, பெருமான் நீ ஆண்டவன் நான் உனக்கு அடியவன் என்கின்ற இந்த அடிமைத்தன்மை எனக்கு இருக்கின்றது. அந்த 63 நாயன்மார்களுக்கும் இருந்தது. எனவே அந்த அடிமையாக அளித்த எம்மை போல எப்படி இந்த நாயன்மார்கள் பெருமானை அறிந்தார்களோ அது போல அரணை அறிகிறார். ஏன்னா அடிமைத்தன்மை இருந்தது, இவருக்கு இந்த அடிமைத்தன்மை இல்ல. எனவே அவர்கள் அரணை அறிகிறார், சிவபெருமானை அறிய மாட்டார்கள். ஆள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோலாக தாள் கொடுத்தான் அடி சாரகில்லாரே. பெருமான் என்ன செய்கின்றார்? தன்னையே எனக்கு ஆளாகவும் கொடுத்து இன்பம் கொடுத்து, இன்பம்ங்கிறது இங்க சிவபோகத்தை கொடுத்தோம். இந்த தசகாரியம் பார்த்தோம் இல்லையா? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவபோகம் தான் கடைசி நிலை. எனவே இந்த இன்பமாக்கிய சிவபோகத்தையும் கொடுத்து கோலாக தாழ்வொடி, கோல்னா அங்க பற்றுக்கோடாக, பெருமாண்டி திருவடி பற்றுக்கோடாக, கொள்கையாக, குறிக்கோளாக கொடுத்த அந்த அரண் அடி சார்கிறார்களே. அந்த இறைவன் திருவடியை இந்த தேவர்களால் சார முடியவில்லை. ஆனா திருமணமாக்கிய எனக்கு அந்த பேர் கிடைத்தது. பேர் கிடைத்தது என்னுடைய பக்குவத்தால கிடையாது, என்னுடைய தகுதியால கிடையாது. பெருமான் என்ன செஞ்சான்னா என்னை நினைச்சாரு. திருமணம் உயற்றம்னு நினைச்சாரு. தன்னை அறிந்து என் நிழல்கெடுத்து, தன்னை திருநாடைய பதியத்துல படவில்ல, தன்னை அறிந்து அடிமை கொண்டு இன்னும் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் பார்ப்பார். பெருமான் நினைக்கணும், இந்த ஆன்மா உயிர்னு நினைக்கணும். அப்படின்னா இடர்கெடுத்து, எனவே பெருமானை அடைவதற்கு தடையாக உள்ள அந்த ஆணவம் கண்மம் மாய் அந்த இடரை கெடுத்து தன்னை நினைய, பெருமானை நினைஞ்சாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். எனவே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி கூட அவனை நினைவதற்கும் நம்ம என்ன செய்யணும்? பெருமான் நினைக்க வேண்டும். உயர்ட்டுன்னு பெருமான் நினைக்கணும். அப்ப தன்னை தருகின்றான். இப்ப தன்னை நினைச்சா என்ன செய்வான்? பெருமான் தன்னையே கொடுத்து விடுவான். அது பெருமான் தான் என்ன செஞ்சாரு? என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். திருநாரையூர் இரட்டை மணி மாநில வருவது. எனவே அப்பேற்பட்ட இறைவன் திருவடியை சார்ந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும். வாள் என்பது ஒளி கிடைக்கும். இந்த தேவர்கள்லாம் ஒளி வடிவானவர்கள். நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு ஒரு வணக்கம் சொல்லியா? ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும். தேவர்களுக்கு ஒளி உடம்பு. இந்த ஆன்மாவே ஒளி வடிவானதுதான். எனவே அந்த ஒளியாக இருப்பது, வாளா இருப்பது அந்த திருமேனி, அந்த ஒளியான திருமேனியை கொடுத்தவன், அந்த ஒளிமேனியை படைத்தது அவன் அருள்தான் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அவனை முறை அறியாது, இந்த தன் முனைப்பு அடங்காது அந்த தேவர்கள் வழிபடுகின்றார்கள். ஆள் கொடுத்து அப்புறம் என்ன செய்யலாம்? பெருமான் இவன் என்னுடைய ஆள், என்னுடைய அடிமைன்னு நினைக்கிறார். இப்ப சுந்தரமூர்த்தி சாமி இருந்தார் இல்லையா? சுந்தரமூர்த்தி என்ன செய்யறாரு? அங்க வேண்டார். மையல் மானுடமாய் வணங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அவர் 16 வயசு வரைக்கும் அவர் மறந்துடுறாரு. கல்யாணம் பண்ணப்ப பெருமான் என்ன செய்கின்றார்? அவரை தடுத்து ஆட்கொள்கின்றார். நீ எனக்கு ஆள், எனக்கு அடிமை. அப்பதான் பாடுவார் இல்லையா? நீலா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. என்னைக்கும் உனக்கு மீள முடியாத அடிமை, எல்லா ஜென்மத்திலும் நான் உனக்கு அடியவன் தான், நீதான் உனக்கு நான் ஆளாகி விட்டேன் என்று சொல்வார். இந்த ஆன்மாக்கள் என்ன செய்கின்றார்கள்? பெருமானை அறிய வேண்டும். அறிந்து அவன் ஆணை வழி நடக்க வேண்டும். நடக்கணும் என்ன செய்யணும்? பெருமான் நமக்கு அறிவிக்க வேண்டும், உணர்த்த வேண்டும். அந்த ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்? இது அறிவித்தால் அறியும், உணர்த்துவித்தால் உணரும். இதுவே ஊட்டுவித்தாலும் அது உண்ணும். சின்ன குழந்தைக்கு தானா சாப்பிட தெரியாது, சாப்பிட எடுத்து தாய் ஊட்டுற மாதிரி பெருமான் தான் அந்த குழந்தை தானா சாப்பிட வரைக்கும் ஊட்டுகின்றான் தாய் மூலமாக. ஆனா தேவர்கள் நினைக்கிறாங்க, இந்த 30 நம்ம டெய்லி நம்ம பெருமானை பாக்குறோம், அவரும் நம்மள மாதிரி ஒருத்தர் தான் அப்படின்னு தம்முள் ஒருவனாக அவர்கள் இந்த செருக்கினால் தலைவனை உணராமல் இருக்கின்றார்கள். எனவே அதனால் எல்லாவற்றிற்கும் பட்டுக்கோடாகிய அந்த திருவடியை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அப்பேற்பட்ட திருவடியை பெருமான் இந்த நாயன்மார்களுக்கு, அடியார்களுக்கு கொடுத்து உதவுகின்றான். அவனுடைய வல்லன்மை இருந்தது இவ்வாறு என்ற கருத்தை இந்த 8வது பாட்டுல 9வது பாட்டுல தாள் கொடுத்து அடி சாரகில்லாரே. தேவர்கள் அதை சாரவில்லை. ஆனா நாயன்மார்கள்
அதை சார்ந்தார்கள் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லிட்டார்கள். அடுத்து நிறைவு பதிகம். ஊழி வளம் செய்து அங்கோரம் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீலி தலை நீர் விதித்தது காவெனும் ஊழி கதிரோன் ஒளியை வென்றானே. ஊழி வளம் செய்து ஓரும் ஒருவருக்கு, அந்த ஊழியை உண்டாக்குவது யார், சங்காரத்தை செய்வது யார்? அது மகா சங்காரக்காரனாகிய அந்த சிவபெருமான் தான். அவன்தான் இந்த உயிர்கள் வந்து ஒடுங்கி இளைப்பாற வேண்டும் என்ற கருணையினால் தான் செய்கின்றான். எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கம் வேண்டும், இளைப்பாற வேண்டும் என்று அந்த ஊழியை உண்டாக்கி இந்த வளம் செய்த அந்த ஓரும் ஒருவருக்கு, அந்த ஒப்பற்ற சிவபெருமானுக்கு வாலி சதுமுகன் வந்து வெளிப்படும். அப்போது நான்முகமாகிய பிரம்மன் வந்து வெளிப்படுவான். இப்ப என்ன செஞ்சு, இந்த ஊழி முடிஞ்சிருச்சு, மகா சங்கார காரணம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்வாரு, பெருமான் வந்து மறுபடியும் படைக்க வேண்டும் என்று மனசுல எண்ணுவாரு. மனசுல என்ன ஃபர்ஸ்ட் வந்து அந்த சக்தி தான் வரும். சக்தில இருந்து என்ன வரும், அப்புறம் சதாக்கியம் வரும், மகேஸ்வரம், அங்கிருந்து வந்து பிரம்மா வந்து வருவார். எனவே படைக்கும் கடவுளாகிய அந்த பிரம்மன் சதுமுகன் வந்து வெளிப்படுவார். வீலி தலை நீர் விதித்தது தாழென. அப்ப இந்த பிரம்மா வந்து என்ன செய்வாரா, பெருமான் திருவிழா வந்து வணங்கி அடியேன் ஆற்ற வேண்டிய பணிகளை என்ன தலை விதியாக எனக்கு வீலி தலைநீர் விதித்து தாய், நீங்க தான் எனக்கு விதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அப்ப அந்த பெருமானுடைய உண்மை வந்து அவனுக்கு தெரிகின்றது. போது ஊழி கதிரோன் ஒளியை வென்றானே. இந்த தீ போல ஒளியுடைய அந்த சிவபெருமான் மற்ற எல்லா ஒளிகளையும் வென்று அவன் பரஞ்சோதியாக பேரொளியாக அவன் விளங்கினான் என்பது இந்த பாடலின் கருத்து. இதுக்கு இன்னொரு பொருள் என்ன செய்யறாங்கன்னா, வீலி தலையினா இந்த பிரளய வெள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பிரளய வெள்ளத்துல இந்த விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க. அப்போ வந்து கண்ணன் வந்து என்ன செய்யறாருல, ஆளிலை மேல வந்து மிதந்துகிட்டே வருவாராம். மிதந்துகிட்டு அங்க இங்கிருந்து ஆளில வந்து அங்க இங்க மோதிக்கிட்டே போவோம். இனி என்ன செய்வது என்று ஆராய்கின்ற போது அந்த திருமாலுடைய உந்தி கமலத்திலிருந்து அவருடைய மகனாகிய நான்முகன் தோன்றுவான். அதுக்கு மேல வந்து ருத்ரன் தோன்றுவான். அதுக்கு பிறகு சிவபெருமான் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த சூரிய பிரகாசத்தை வென்ற ஒளியை உடைய இந்த திருமேனியுடைய சிவபெருமான் இந்த அழிந்த இந்த உலகத்தை பிரம்மனே நீ வந்து படைப்பாய், பிறகு திருமாலே நீ வந்து காப்பாய், உத்தரனே இந்த ஊழி முதலில் நீ அழிப்பாய் என்கின்ற அந்த பணியை வந்து கொடுப்பார். எனவே இவ்வாறு படைத்தல், காத்தல், ஒடுக்கல் என்ற 3 தொழில்களும் நடக்கும். இந்த 3 தொழில்களையும் அந்த தேவர்களுக்கு அருளியது சிவபெருமான் தான் என்ற இந்த கருத்தை வந்து இந்த 10வது பாட்டுல நிறைவாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பாடலின் இந்த உண்மையான தத்துவத்தை வந்து இப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அடிமுடி தேடிய படம் எனக்கு தெரிஞ்ச கருத்து தான். தெரிஞ்ச கருத்தை வந்து ஒரு திரண்ட கருத்தாக நான் வந்து உங்களுக்கு வந்து பிரம்மா என்பது கல்விக்கு வந்து அதிபதி, திருமால் வந்து செல்வத்துக்கு வந்து அதிபதி. எனவே கல்விக்கு அதிபதியாகிய அந்த திருமாலும் செல்வத்துக்கு அதிபதியாகிய அந்த திருமாலாலும், கல்வியாலும் வந்து பெருமானை வந்து காண முடியாது, செல்வத்தாலும் வந்து காண முடியாது. கல்வி செல்வம் இரண்டுமே வந்து நமக்கு அகங்காரத்தை கொடுக்கும். கல்வி செருக்கை வந்து கொடுக்கும், செல்வ செருக்கை வந்து கொடுக்கும். எனவே பரம் யாம் பரம் என்று அவர்கள் பதைப்பொடுங்க அரணால் அழல் உருவாய் பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ என்று நம்முடைய மாணிக்காசர் வந்து அந்த இடத்துல வந்து பாடுவார். எனவே இருவரும் வந்து முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற முதல், இந்த கண்ணு மூலமா பாக்குறான்னு அவங்க நினைக்கிறாங்க. அகத்தில் கண் கொண்டு மெய்ஞானம் என்கின்ற கண் கொண்டு அவர் வந்து பார்க்கவில்லை. எனவே நான்முகத்தோனும் திருநெடுமாலும் மெய்ஞானம் என்னும் வான்முக கண் கொண்டு காணாமல், இந்த மெய்ஞான கல்வி அந்த கல்வி அந்த கண்ணை கொண்டு இந்த வான்முக கண் இந்த ஒளியை கொண்டு காணாமல் தம் உருமாறியும், நம்ம உருவம் மாறினா நம்ம பார்த்துடலாம், அதனால பன்றியா மாதிரி பாதாளத்தை பார்த்துடலாம், இது அன்னமா மாதிரி மேல் உலகத்தை பார்த்துடலாம் அப்படின்னு தம் உருமாறியும் என்ன செய்தார், நின் தேன்முக கொன்றை முடியும்
செந்தாமரை சேவடியும் ஊன்முக கண் கொண்டு தேடி நின்றார் சற்றும் உணர்விலரே என்பது ஒரு திருப்பாடல். எனவே இது அலல் உருவாய் பெருமான் என்ற இடம் வந்து திரு அண்ணாமலை. எனவே ஞானசம்பந்தர் வந்து எந்த தளத்தில் பதிக்கப்பட்டாலும் சரி அந்த 9ஆம் பாடல் பாடுவது இந்த அடிமுடி தேடிய படலம். ஏன்னா இது அண்ணாமலையை வந்து நினைவூட்டும், அண்ணாமலையாரை வந்து நினைவூட்டும். அது நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம் வந்து இந்த அண்ணாமலை. திருவாரூர் வந்து பிறக்க முக்தி, காசி வந்து இறக்க முக்தி, சிதம்பரம் வந்து தரிசித்தால் முக்தி, ஆனா திருவண்ணாமலை நினைந்தாலே முக்தி. இதற்கு வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன். என்ன பாட்டுனா, பூம்பொழில் புகழிக்கு இறைவன், இந்த புகழிக்கு இறைவனாகிய ஞானசம்பந்தன் நானிலம் சேர் புண்ணிய தலங்களை அடைந்து, இந்த 4 வகையான நிலங்களை உடைய இந்த உலகத்தில் உள்ள புண்ணிய தலங்களை அடைந்து தாம் புனை பதிகம் தோறும், தான் பாடக்கூடிய அந்த பதிகங்கள் தோறும் புகழ் சோனாசலனே, இந்த 9 பாடக்கூடிய சோனாசலனே, அருணாச்சலத்துக்கு சோனாசலன் பேர் உண்டு. கைலை நாயகனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. செல்வ முனைப்பாலும் கல்வி முனைப்பாலும் சிவனை வந்து காண முடியாது, அன்பினால் மட்டுமே காண முடியும். எனவே அவனே அருளால் முன் வந்து என்ன செய்யாள், தன்னை காட்டினால் மட்டுமே இது காண முடியும். தன்முனைப்பால் ஆன்ம போதத்தால் ஆன்ம அறிவால் அவனை காண முடியாது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளி, நெற்றியில் கண்ணக்கூடிய சிவபெருமான் வந்து காட்டினால்தான் நம்ம காண முடியும். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஒரு தகுதி இல்லை, எனவே பெருமானை வந்து அவருக்கு காட்டவில்லை. எனவே பெருமானை அன்பு பாராட்டி அடிமை திறம் கருதாமல் என்னுடைய ஆற்றலால், படைக்கும் ஆற்றலால் காக்கும் ஆற்றலால் அடியே முடியும் காண முயன்றார்கள். ஆனால் சிவனை வழிபடும் பொருட்டு அவர்கள் பூக்கொய்யவில்லை, வஞ்சனம் கொணரவில்லை, உளவாரம் செய்யவில்லை, விழாக்கள் நடத்தவில்லை, அடையாளர்களோடு இணங்கவில்லை, பெருமானோடு வணங்கிக்கவில்லை, இந்த சரியை கிரிய யோகத்தை செய்யவில்லை. எனவே அவர்களால் எவ்வாறு வந்து சிவனை வந்து காண முடியும்? எனவே அன்ன வடிவமும் ஏனமுள் அறிவார் இருவர் அறியாரே, மண்ணும் புகழூர் உறைவார் உயிர் வர்க்கம், மண்ணும் புகழூர் உறைவாரே இவர்களால் வந்து காண முடியாது என்று புகழூர் பதிகத்தை வந்து சொல்வார்கள். இவர்கள் வந்து உயிர் வர்க்கம் தான், ஆனா மேம்பட்ட தேவ வர்க்கம். இவர் வந்து பெருமான் பக்கத்திலே நிற்கின்றார். ஒரு பக்கம் பிரம்மன் இருக்கின்றான், இன்னொரு பக்கம் வந்து திருமால் இருக்கின்றார். திருமூர்த்தி வடிவம்னு சொல்லிருக்கேன். நடுவில் வந்து சிவன் இருப்பாரு. ஒரு பக்கம் வந்து படைப்பு கடவுளாகிய பிரம்மனும், இன்னொரு பக்கம் வந்து காக்கும் கடவுளாகிய திருமால் இருப்பாங்க. அது திருமூர்த்தி வடிவம். இது பக்கத்திலே இருந்தும் பெருமானை வந்து அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆனா அந்த புகழூரில் காணாரை இகழால் தேடினார்கள், ஆனா முருகநாயனார் வந்து அதை அறிந்தார், இவர்களால் அறிய முடியவில்லை என்று அப்பர் பெருமான் வந்து இங்க பாடியிருப்பார். அந்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான் அந்த லிங்க குறுந்தொகையில் வரும் இல்லையா, புக்கு அணைந்து புரிந்து அலரிட்டிலர். பெருமாள் புக்குன்னா முன்னாடி புகழ்ந்து புரிந்து அலரிட்டிலர், அந்த பூவை படித்து அவர்கள் இடவில்லை. நக்கணைந்து நறுமலர் கொய்தில்லை, அந்த நந்தனவனத்துக்கு போய் நறுமலர்களை அவர்கள் கொய்யவில்லை. சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை, சொக்கத்தங்கம் போல அந்த சுடரொளி வண்ணனை மிக்கு கண்ணால் உற்றார் அங்கு இருவரே, அப்படி பார்க்க முடியும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க, அது முடியல. இந்த நிறைவு பட்ட சொல்வார், செங்கணனும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்திரர் காண்கிறர். செங்கனான் வந்து கீழே போறான், பிரம்மன் வந்து மேல போறான், எங்கும் தேடுறாங்க, தெரிஞ்சாங்க, அவர்களால் காண முடியவில்லை. பெருமானே உன்னை காண முடியவில்லையே என்று அவர்கள் பெருமானை வேண்டுகின்றார்கள். அப்போது பெருமான் வந்து இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான், பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே. அப்போது பெருமான் வந்து உங்களுக்கு பணிவு வந்து விட்டது, ஆன்மபோதம் அடங்கி விட்டது என்று பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி அங்கே ஒரு லிங்க உருவாக அந்த அண்ணாமலையாக அவன் தோன்றினான். எனவே தம்முள்ளே காண முடியவில்லை. அப்பர் பெருமான் வந்து தன்னுள்ளே காண்டார் இல்லையா, திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடின தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். உள்ள தேடுற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லை. எனவே தம்முள் காண முடியாதவர்களுக்கு பெருமான் வந்து அது புறத்தே தோன்றினான், புறத்தே தோன்றி அவர்களுக்கு அருள் செய்தான் என்று அந்த கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இப்ப தேடின இடம் வந்து தப்புன்னு சொல்றாங்க. தேடின இடம் தப்புன்னா, பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது? திருவடி வந்து தாமரை மலர் போன்றது. இந்த தாமரை மலர் எப்படி, தாமரை மலர் தான்
அன்னம் போய் உரையும். எனவே அந்த அன்னப்பறவையாகிய இந்த பிரம்மன் என்ன பண்ணிருக்கணும், திருவடியை போய் தேடி இருக்கணும். பெருமானுடைய இந்த திருமுடி எப்படி இருக்கின்றது, இந்த திருமுடி வந்து காடு போல இருக்கின்றது. அந்த காடு போல இருக்கின்றதுனால என்ன செய்யுது, இந்த காட்டுல பன்றி தான் இருக்கணும். இந்த பன்றியாகிய இந்த திருமால் வந்து அங்க போய் தெரிந்தா பார்த்துருக்கலாம். இந்த கருத்தை சொல்கிறார்கள். இது ஒரு இலக்கிய சுவைக்காக சொல்லியிருக்கார்கள். அது வந்து உண்மையான தேடிய இடம் வந்து தவறு. சடை காடு போன்றது, காட்டில் வந்து பள்ளி சென்று தேட வேண்டும். திருவடி வந்து செந்தாமரை மலர் போன்றது, இது அன்னம் தங்கக்கூடியது. இதை தேடிய இடம் வந்து தவறு என்று சொல்றாங்க. இன்னொரு கருத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படணும், பெருமான் வந்து திருவாரூர்ல 2 தடவை பறவைக்காக தூது வந்தார். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பறவை நாச்சியார் வீடு இருக்கு இல்லையா, அந்த மாளிகை இருக்கு இல்லையா, இந்த மாளிகை 2 பக்கத்துல நீங்க போனீங்கன்னா பெருமானுடைய திருவடியையும் பார்க்கலாம், திரு முடியையும் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். செல்வத்தாலும் கல்வியாலும் தேட முடியாது. செல்வ செருக்காலும் இந்த வித்யா கர்வம் என்கிற கல்வி செருக்காலும் காட்ட முடியாது. இந்த செல்வம் என்ன செய்யும், செல்வத்தை காப்பாற்ற காலில் கூட விடும். இந்த கல்வி என்ன செய்யும், அது வந்து பொய் சொல்லும். பொய் சொன்ன பிரம்மனுக்கு கோயில் பூஜை கிடையாது. எனவே இந்த மனித மனதுக்கு என்னை விட ஒருத்தன் உயர்ந்தவன் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்து வராது. ஆனா செல்வமும் கல்வியும் இல்லைன்னா கூட பெருமான் மேல பற்று இருந்ததுன்னு வச்சுங்க, பெருமானை வந்து காண முடியும். இந்த செல்வம் கல்வியில என்ன பண்ணுவாங்க, செல்வத்தின் பின்னாலேயோ கல்வி பின்னாலேயோ பிரம்மன் பின்னாலேயோ அல்லது திருமால் பின்னே போவாங்க. அந்த மாதிரி தொண்டரா போனாலும் அவங்கள பார்க்க முடியாது. செல்வம் வந்து என்னால் முடியும் என்று நினைக்கும், முடியாவிட்டால் செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ள சரணடையும். அதுபோல் திருமால் வந்து சரணடைந்தார். ஆனா கல்வி என்ன செய்யும், அது வந்து சரணடையாது. அது என்ன செய்யும், அது தருக்கி நிற்கும். அது பொய் சாட்சியை வந்து தயார்படுத்தும். அதான் நம்முடைய பிரம்மன் வந்து செய்தான். பெருமான் அவன் வந்து பிரம்மனுக்கு வந்து 4 முகன் என்று பெயர். 4 முகங்கள் 8 கண்கள். அந்த 8 கண்களை வந்து 8 திசையை வந்து நோக்கக்கூடியது. எனவே 4 முகம் என்பது 4 வகை திசைகளையும் பார்க்கக்கூடியது. இப்ப மனசு வந்து ஒருப்படாது, ஒன்றி இருக்காது. எனவே மனம் ஒருப்பட்டால்தான் எல்லா திசையும் அடையக்கூடிய அந்த மனத்தை ஒன்று திரட்டி பெருமானை வந்து பார்க்க முடியும். இந்த 4 முகம் என்ன செஞ்சான், தன்னுடைய மனசை வந்து 8 திசையில விட்டா இந்த மனம் வந்து ஒன்றவில்லை. எனவே பெருமாளை வந்து அடையவில்லை. திருமால் என்பது என்ன, மால் என்பது மயக்கம். செல்வ மயக்கமும் பெருமானை அடைவதற்கு இது தவறாக இருக்கும் என்று அந்த கருத்து சொல்லிட்டோம். அப்புறம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். இது சொற்பிரபஞ்சம் பொல் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை வந்து 2ஆ பிடிக்கிறோம். அது ஒன்னொன்னுலயும் 3 இருக்கு. அது 2 சேர்த்து மொத்தம் 6 வரும். அந்த 6ஐயும் வந்து 6 அத்வாக்கள் என்று சொல்வார்கள். சொல் பிரபஞ்சம் என்பதை சப்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 மந்திரம், 81 பதங்கள், 51 வண்ணங்கள் இருக்கின்றன. இதற்கு தலைவனாக இருப்பது பிரம்மா. எனவே சொல் பிரபஞ்சத்துக்கு தலைவனான அந்த பிரம்மாவும் வந்து காண முடியாது. அடுத்து வந்து பொருள் பிரபஞ்சம். பொருள் பிரபஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா, அது 36 தத்துவம், அப்புறம் 5 கலைகள், பஞ்ச கலைகள், 36 தத்துவம், 224 போனங்கள். 36 தத்துவங்கள் எல்லாம் தெரியும். 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள், 36 தத்துவம். 36 எங்க இருந்ததுன்னா பஞ்ச கலைகள் என்கின்ற நிவர்த்தி கலை, பிரஸ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்கின்ற இந்த 5 கலைகள் இருந்தா 36 தத்துவமும் தோன்றும் ஒடுங்கும். அப்புறம் 36 தத்துவமும் 224 போனமாக மாறும். எனவே இந்த பஞ்ச கலைகள், 5 கலைகள், 36 தத்துவங்கள், 224 போனங்கள், இது 3ம் சேர்ந்து இந்த பொருள் பிரபஞ்சம் அல்லது அர்த்த பிரபஞ்சம். இதற்கு தலைவர் வந்து திருமால். திருமால் ஆகிய இந்த பொருள் பிரபஞ்சத்தாலையும் காண முடியாது. என்ன செய்யணும், அது இந்த புறநோக்கு நீங்கி அகநோக்கு வர வேண்டும். பிரம்மா என்பது நான் என்கின்ற அகங்காரத்தின் அடையாளம். திருமால் என்பது எனது என்கின்ற அந்த மமகாரத்தின் அடையாளம். அப்ப நான் எனது, நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் நான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் கல்வி பற்றும் செல்வப்பற்றும் நீங்கினால்தான் பெருமானை காண முடியும். நான் எனது அற்ற இடமே திருவடி என்று சொல்வார்கள். எனவே அந்த நான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவன் யார், நம்முடைய சிவபெருமான். நான் எனது என்ற ஒரு கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே. பெருமானே, நான் எனது, நீதான் என்ன ஆற்ற, இந்த ஆட்டம் வந்து அடங்க வேண்டும். இந்த ஆட்டத்தை அடக்கி திருவடியை காட்டு என்று நாம்
பெருமானை வேண்டிக் கொண்டால் பெருமான் என்ன செய்வார்? அப்பர் பெருமானுக்கு காட்டியது போல தன் திருவடி தரிசனத்தை கொடுப்பார் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்றபேச சிவசிதம்பரம். ஆறிடு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். சீரடியார் திருவடியை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். அடியார் மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு